Hello and welcome to Film Companion South. We are at the end of a year, 2019. We are also at the end of a decade, 2010 to 2019. So we have gathered some filmmakers here. We're going to look back, look forward. I'm going to begin with Parthiban sir, the most senior of the group. Sir, 2010லேருந்து 2019 மட்டும் ஒரு அந்த டெக்கேடில் நீங்கள் ஒவ்வொரு டெக்கேட்லேயும் ஏதாவது ஒன்று நடக்கும்ல. ஸோ இந்த டெக்கேடில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்னு பட்ட ஒரு ட்ரெண்ட் என்ன உங்களுக்கு? கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய பீஸாவோட ஆரம்பம். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதன் மூலமாக ப்ரொடியூசர்ஸை பிடிக்கலாங்கிற ஒரு விஷயமே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படத்தோட லான்ச் வந்து ரொம்ப பிரமாதமாக நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அது சரியாக தப்பாங்கிறதுலாம் அப்புறமேல விஷயம். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆரம்பமாக இருந்தது. ஸோ அதை தான் நான் புதுசாக பார்க்குறேன் அதில். சார் எனக்குன்னா சினிமா மேலே இருக்க கிரேஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதோன்னு தோணுது. ஏன்னா இப்போ வேறு மீடியம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுனால சினிமாவை எங்கேனாலும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இடம் வந்ததுனால இப்போ உதாரணத்துக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்க முடியுது. டிஜிட்டல் இந்த 10 வருஷத்தில் வந்து டிஜிட்டல் வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திரமாக நான் நினைக்கிறேன். நம்ம எதை வேணாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் ஷூட் பண்ணலாங்கிற ஒரு இடத்துக்கு சினிமா மூவ் பண்ணிடுச்சு. இல்லை சினிமா மேலே இருக்கிற இது குறைஞ்சிட்டு வருது சொல்லிங்களா? சினிமா வந்து தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நிறையா செல்ஃபோனில் பார்க்குறாங்க, லேப்டாப்பில் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான கண்டென்ட்ஸும் தேவைப்படுது. அப்போ அந்த டிஜிட்டல் உள்ளே வரும்போது நீங்கள் நான் லீனியராக அதாவது வழக்கமான ஒரு சினிமா ஃபார்முலாவில் இருந்து விலகி வர்ற படங்களுக்கும் இப்போ ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்க ஆரம்பிக்குது. இது அடுத்த 10 வருஷங்களில் இது இன்னும் பெருசாக பூமான்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸில் வந்ததுனால டியூ திங்க் இப்போ அவங்க நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், செல்ஃபோனில் பார்க்குறதெல்லாம் அவங்க இன்னும் அந்த தேட்டரில் பார்க்குற படமே பார்ப்பாங்களா? இல்லை டியூ திங்க் தேர் சீயிங் ஆல்டர்னேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆன் ஆல்டர்னேட்டிவ் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஆமாம் பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. ஓகே, பார்க்குறாங்க. இப்போ இங்கே டூலெட்டே வந்து தேட்டரில் பார்த்ததை விடவும் ஓடிடியில் வந்தது கூட தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் ரொம்ப ஆப்வியஸான விஷயம் சொல்லுவேன். பட் எனிவே பிகாஸ் இட்ஸ் ஆப்வியஸ் சொல்லக்கூடாதுன்னு இல்லை இல்லையா? ஸோ ஐ ஃபெல்ட் விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடுது. இப்போ அகெயின் த ட்ரெண்ட் இஸ் பெட்டர் நவ். அண்ட் மக்களோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரூம் ஆகிருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் இந்த காஸ்டிசம் உள்ளே வருது சினிமாக்குள்ளே வந்து கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம். இப்போது பரியரும் பெருமாள் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதில் ரொம்ப அழகாக அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. வி டென்ட் ஃபீல் அது ஒரு டேமேஜிங்காகவே எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிறது பசங்க ரியாக்ட் பண்ணுறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதோட நம்ம எய்ம் பண்ணுறது எஃபெக்ட் இல்லாமல் வேறு விதமான ஒரு ரிப்பர்கஷன் வருதோன்னு ஒரு கவலை இருக்குது. அண்ட் வயலன்ஸ் ஆப்வியஸ். நான் என்னோட சைட்லேருந்து உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஐ ஃபீல் பீப்புள் என்ஜாய் தட் சார்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் which is little worrying. Violence no. Yes, I know. Vetri, I'm sorry, but I have to say. But before that, I just want to expand on that women's point. இந்த வருஷம் வந்து forget ஆடை அது ஒரு ஸ்லைட்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸில் பண்ணப்படும். பட் ஐம் டாக்கிங் அபவுட் இப்போ நீங்கள் பிகில் எடுத்துக்கோங்க, நேர்கொண்ட பார்வை எடுத்துக்கோங்க, விஸ்வாசம் எடுத்துக்கோங்க. யூஸ்வலி ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ படம்னா விமென்க்கு அவ்வளோ ரோல் இருக்காது. Do you think these are one-offs or ஒரு ட்ரெண்ட் மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, ஓகே, அது ஒரு ட்ரெண்ட் ஆகிறது. லைக் இவ்வளோ நாளாக விமன் கேரக்டர்ஸ்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறது இருக்கு இல்லையா? தட்ஸ் ஆல்சோ வெரி டிஸ்டர்பிங். வி வாண்ட் டு see people like us on screen. ரியல் லைஃப் கேரக்டர்ஸ், ரியல் லைஃப் விமன் எப்படி இருக்காங்கன்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று இல்லைன்னா ஓவர் க்ளோரிஃபைடாக இருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஒரு 2000 வரைக்கும் இருந்த படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. தோ பேட்ரியார்க்கல் ஐடியாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட கேரக்டர்ஸ் பயங்கரமாக ஸ்கெட்ச் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஸ்கிரிப்டில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எங்கேயும் ஒரு இடத்துல மிஸ் ஆகி இப்போ ஃபார் த சேக் ஆஃப் ஹேவிங் அ ஸ்ட்ராங் உமன் கேரக்டர் புட்டிங் சம்திங் தேர் ஆல்சோ மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இட் டசன்ட் அப்பீல் டு யூ. அந்த மாதிரி சொல்கிறேன். டு ஸ்டார்ட் வித் அவங்களுக்கு கொஞ்சம் பதில் வச்சுருக்கேன். சாரி வெற்றி. இல்லை, எனக்கு என்னன்னா நான் வந்து
ரொம்ப நாளாக அதை சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய இடங்களில் கூட மென்ஷன் cinema is a dying art. That's what I've been telling everywhere, because film viewing experience has evolved over a period of time. இன்னைக்கு வந்து ஃபில்ம் தியேட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, மாறிடுச்சு. நீங்கள் ஹாலிவுட்லேயே எடுத்தீங்கன்னா கூட தே டூ ஒன்லி சூப்பர் ஹீரோ ஃபில்ம்ஸ் அண்ட் லார்ஜர் தென் லைஃப் ஃபில்ம்ஸ். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஸ்டீரியோஸ்கோப்பியில் தான் பண்ணுறாங்க அவங்க. ஸ்டீரியோஸ்கோப்பி இஸ் பிகம் பார்ட் ஆஃப் தியர் மார்க்கெட்டிங் திங். அதனுடைய ஒரு டைல்யூட்டட் வெர்ஷன் தான் இங்கே நம்ம பார்க்குறது. ஸ்டார் ஃபில்ம்ஸ் ஹேவிங் அ புல். இப்போ நம்ம சொல்கிறோம் படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் வெரஸ் ஒரு பிகில் வந்து தேசே I'm not sure, but they say it has collected 147 crores in Tamil Nadu alone. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணுது. அப்போ ரஜினி சார் படமும் கலெக்ட் பண்ணுது அந்த நம்பர்ஸ். அஜித் படங்கள், விஜய் படங்கள் எல்லாமே இந்த கலெக்ஷன் பண்ணுது. விச் மீன்ஸ் தியேட்டருக்கு போகிற ஆடியன்ஸ் முன்னாடி விட வெஹமெண்ட்டாக போகிறாங்க தியேட்டருக்கு. பட் தேர் சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் டு கோ டு த தியேட்டர்ஸ் ஹவ் பீன் வெரி ரெஸ்ட்ரிக்டட். அட் த சேம் டைம், with the advent of the OTT platforms, I feel it is the golden age of a screenwriter. Like a Tolstoy and Dickensian era, ஒரு நாவலிஸ்ட் வந்து 2000-3000 பக்கம் எழுதிட்டு இருந்தது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், இஃப் ஹி ஹேஸ் த கண்டென்ட் அண்ட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் அண்ட் ஹேஸ் த பேஷன்ஸ் டு சிட் அண்ட் ரைட், நம்ம வந்து எவ்வளோ வேணால் எழுதலாம். 10 சீசன் நீங்கள் எழுதுங்க, நல்லா இருந்தால் பார்த்துட்டே இருக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஃபண்டே கொடுக்க மாட்றாங்க. இது மாதிரி ஒன்று பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு நார்கோஸ் பார்த்துட்டு இது மாதிரி பண்ணலான்னா அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம. எனிவே, ஸோ அப்போது ஒரு ரைட்டருக்கு பயங்கர ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கையில் மீடியம் போயிருக்கு. நீங்கள் வந்து அந்த ஷோ ரன்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஓகே இந்த எபிசோடு இந்த டைரக்டர் பண்ணலாம், ரைட்டர் ஹேஸ் அ சே இன் இட். இந்த எபிசோடு இந்த ஸ்டைலுக்கு இந்த டைரக்டர் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரைட்டருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் க்ரோத். டெஃபினட்டாக இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஒரு 10 ஹீரோஸ் ஒரு 15 ஹீரோஸ் படங்கள் வந்து தியேட்டரில் வரும். அந்த 15 ஹீரோஸ்க்கு படம் எடுக்கிறதுக்கு ஒரு 30-35 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்மலாம் வந்து இந்த நமக்கு கம்ஃபர்டபுளான படங்களை எடுத்து இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஐயோ நான் வாங்க மாட்டேன்றாரு இப்போ இதை அப்போ அவன் அப்படின்னு ஒவ்வொரு ஓடிடியாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இட்ஸ் இவால்விங். பட் இது வந்து என்னென்னா அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். அது என்னவா போய் சேர போகுதுன்றது தெரியல. இப்போ நம்ம ஊருக்கு இது இனிஷியல் ஸ்டேஜ் தான். ரைட். அங்கெல்லாம் அவங்க மேக்ஸிமம் பார்த்துட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு வீக்கெண்டே வந்து வீட்டில் வந்து பியர், பீட்சா, நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ ஒன்று அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. வீக்கெண்ட் நம்ம சரி எங்கள் வீட்டில் வாங்க இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் தியர் லைஃப். நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரல. இட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ். பட் அவர் சொன்ன மாதிரி கண்டென்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வயலன்ஸ் நான் சொன்னதால நான் இங்கேருந்து வரேன். I haven't watched the film at Vetri. இல்லை பரவாயில்ல பார்ப்பேன். இல்லை பார்ப்பேன். ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் இதில் வந்து நீங்கள் இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஐ வுட் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி தட் 2000க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. ஐ வுட் டோட்டலி டிஸ்அக்ரி. பிகாஸ் ஒரு ரெப்ரசன்டேஷனில் இருந்ததெல்லாம் தப்பாக இருந்தது. இப்போது கம்மியாக இருந்தால் கூட இன்றைக்கி ஆஃப் லேட் என்னென்னா அந்த எப்படி சொல்கிறது ஈக்குவாலிட்டி பேசுகிறோம், எதுனாலும் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஈவன் த வெரி இன்சென்சிட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆல்சோ இதுப்பா எதாவது தப்பாக எடுத்துப்பாங்களாப்பா, மிஸ்ஓஜினி வந்துடுமா, அந்த ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ ட்ரெண்ட் தட் வி பிக்அப் ஃப்ரம் ஹாலிவுட். ஹாலிவுட்டில் வந்து சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸு இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த வண்டர் உமன் இல்லையா, தட் இஸ் பிகம் அ ஹிட். ஸோ பெண்கள் வந்து சூப்பர் ஹீரோ பண்ணாலும் ஒர்க் ஆகுன்றது இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு சில டிரெக்டர்ஸ் தேவ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் போர்ட்ரேயிங் விமென். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நம்ம ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், அவரோட படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, 2 கேரக்டர்ஸ் இருக்குது. கௌதம் ஹஸ் டன் இட் இன் ஹிஸ் ஓன் வே. ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பட் ஜென்ரல் ட்ரெண்டாக 2000க்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. இல்லை ஆர்குமெண்ட்டுக்கு இல்லை, இது என்னுடைய ஆர்குமெண்ட் பண்ணால் அப்புறம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். என்னோட அப்சர்வேஷன் இது. என்னோட அப்சர்வேஷன் violence, yes, it is more. It is not about people enjoying it or the filmmakers doing it. It is the pressure that everybody are feeling.
இது வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜராக பேசணும்னு நினைக்கிறேன், குளோபலைசேஷன்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா, த ஹையஸ்ட் பெய்டு பர்சன் இன் அன் ஆஃபீஸ் அண்ட் த லோவஸ்ட் பெய்ட் பர்சன் இன் அன் ஆஃபீஸ். எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. ஹி வாஸ் அ டைரக்டர் ஆஃப் அ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ ஹி வாஸ் டேக்கிங் 8,000 as his monthly salary. And the office nuடைய lowest cadre was taking 1,200 as a salary. So the difference was this. எங்கள் அப்பாவால் ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியும்னா அவங்க அப்பாவால் ஒரு சைக்கிள் வாங்க முடியும். இன்றைக்கி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தரோட அப்பாவால் வந்து 3 ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும், இன்னொரு பையனுடைய அப்பாவால் ஒரு பைக்கு தான் வாங்க முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் புட்டிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஆங்கர், ஆங்ஸ்ட், டிசப்பாயின்மெண்ட், டிசல்யூஷன்மெண்ட், இது எல்லாம் என்ன வேர்ட்ஸ் போட்டாலுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ எவ்ரிபடி வாண்ட் டு வெண்ட் அவுட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த வயலன்ஸ்னுடைய எக்ஸ்பிரஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அப்ரெஷனும் ஃபீல் பண்ணுறோம். வை ஃபில்ம்ஸ் ஹவ் பிகம் வெரி எராட்டிக். இப்போ பாலுமகேந்திரா சார் மாதிரி அவருடைய அந்த ஒரு பேனிங் ஷாட் இன்றைக்கி நம்ம எடுக்க முடியாது. ஆடியன்ஸ் பார்க்கலன்றது வேறு, நம்மளாலே எடுக்க முடியாது. ஷார்ட்டு நான் சொல்லிடுவேன், அப்படி ஸ்லோவாக பண்ணலாம், அப்படி போயிட்டே இருக்கும்போதே ஃபஸ்ட் டேக் முடிஞ்சோன்னே இந்த தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம், ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்றது இருக்கு இல்லையா. தட்ஸ் ஹவ் த மைண்ட் இஸ் ஒர்க்கிங். லாட்டின் அமெரிக்கான் ஃபில்ம்ஸினுடைய எராட்டிக் நரேட்டிவ்ஸ் அண்ட் அவங்களுடைய எடிட் பேட்டர்ன் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, தே ஹேட் டு கவுண்டர் ஹாலிவுட் டைரக்ட்லி தோஸ் டேஸ். டைரெக்டாக ஹாலிவுட்னுடைய ஃபில்ம்ஸ் அவங்க கவுண்டர் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டைல் இருந்தது. இப்போது எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் இருக்குது, ஹாலிவுட்டுக்கே அந்த ப்ரெஷர் இருக்குது. ஸோ எவ்ரிபடி ஆர் ட்ரைங் டு கவுண்டர் தீஸ் திங்ஸ், ஷாக் த வியூவர், ஹோல்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த வியூவர். இது எல்லாமே இருக்கும்போது ஒருத்தர் அதை ஒரு மாதிரி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ப்ரிடாமினன்ட்லி that gets an expression of violence. So I think I feel that way. Yes, இருக்குதான் செய்யுது வயலன்ஸு. அப்புறம் அதில் ஒரு இதை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். ஒரு பெண்ணாக எனக்கு வந்து அந்த வயலன்ஸை பார்க்குற ப்ராப்ளம் வந்து, எல்லாருக்குமே வயலன்ஸ் பார்க்குறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் ப்ராப்ளம் இருக்குது தான் செய்யுது. It is disturbing. Yeah, it is disturbing. But then ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ எட்கர் ஆலன் போவுடைய ரைட்டிங்காக இருக்கலாம், டாஸ்டவ்ஸ்கியோடைய ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை சாம் பெக்கின்பாவுடைய வயலன்ஸாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸாகவுமே கூட பார்க்கலாம். ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் லாஸ்ட் லைன்ல. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா செக்வே ஆகுது. நீங்கள் வயலன்ஸ் நீங்கள் பக்கத்துலேயே வெற்றி உட்காந்துட்டாரு, இப்போ நீங்கள் வந்து ஓடிடிங்கிறீங்க பக்கத்துலேயே இப்போ கௌதம் உட்காந்துட்டாரு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி தான் உட்கார நீங்கள் பேசுறது அந்த மாதிரி. பட் கௌதம், யோர் South Indialy, you're the first major filmmaker to enter this space. Idu I really need to congratulate you on that, because இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம், பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஐ நோ ஹவு மச் யூ வுட் ஹவ் லெட் கோ, காம்ப்ரமைஸ், சரி பரவாயில்ல பண்ணணுன்றது இருக்குல்ல. ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். சார் முதல்ல வந்து நம்ம வந்தா போதும்னு ஆரம்பிக்கிறாங்க, அப்புறமா வந்து இல்லை இது இப்படி பண்ணா அப்படி பண்ணா அண்ட் இட்ஸ் சூப்பர். Thank you. So Gautham, two questions. One வந்து okay, trends wise what do you think is been the biggest? இல்லை, நான் இருக்கிற மூடில் நான் பேசினா அது சினிக்கலாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலி ஐ ஃபீல் நம்ம வந்து ஹீரோஸ்க்காக தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். முன்னாடி இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, இப்போது ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும், வெற்றி கூட சொன்னார் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கான்டென்ட் போய் சேருதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணால் அந்த கான்டென்ட் போய் சேரும். பட் ஹீரோஸ் தகுந்த மாதிரி தான் நம்ம கான்டென்ட்டை மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு லண்டனில் மீட் பண்ணுற ஒரு ஸ்பேஸில் ஒரு லவ் ஸ்டோரி நான் எழுதிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது லவ்னு சொல்ல முடியாது, இட்ஸ் 2 people connecting across various days. Will they get to be with each other? And அதில் வந்து எமோஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும், கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த ஹீரோக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பயத்தோடு தான் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக கொஞ்சம். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படாமல் இதை வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ்க்கோ இல்லை வந்து நான் ஒரு அமேசானுக்கோ கொண்டு போய் ஸ்கிரிப்டை கொடுத்தா அவங்க யார் ஹீரோன்னு கேட்கவே மாட்டாங்க. கான்டென்ட் இஸ் பிரில்லியன்ட், வாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே இட் வாஸ் லிபரேட்டிங் ஃபார் மீ டு கெட் இன் டு தி ஸ்பேஸ். நான் வந்து எல்லா படமும் தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு கேரக்டர். ஐ லவ் வாட்சிங் ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ். ஆனால் நான் ஒரு 1 year நான் தியேட்டருக்கு போனதே இல்லை. அசுரன் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். வித் அப்பாலஜிஸ் டு ஆல் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹியர். அதுவும் அசுரன் கூட நான் வந்து ஏன் பார்த்தேன்னா, எங்கள் அம்மா வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பார்க்கலாம். she very rarely says violence women. So she said she wants to watch the film. Right. He's one of my favorite filmmakers. Dhanush was working with me, so I thought okay, I'll take her and go and சொல்லி நான் தியேட்டருக்கு 12th day or 13th day ஹவுஸ்ஃபுல்ல நான் போய் பார்த்தேன் அந்த படம் ஷோ. பட்
now I'm comfortable with working in this stream or this platform because I know நான் கொடுக்குற கான்டென்ட் வந்து அவங்க அந்த கண்டென்ட்டுக்காக ரசித்து அதை பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நானே மாறிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இது வந்து மாற்றம் கிடையாது ஆக்சுவலாக. It's a platform for filmmakers to exhibit their wares. When Martin Scorsese and big filmmakers like that can come in, why not Vetri and Parthiban sir and Murugadas and people like that also, I'm saying. It's a very healthy platform. People will watch this. அவங்கள தியேட்டர் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு 10th day தான் எனக்கே அசுரன் பார்க்கணும்னு தோணுது, இன்ஸ்பைர்ட் த ஃபேக்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஆனால் இப்போ ஒரு சம்திங் brilliant has come on an OTT platform. I can sit in the comforts of my house and watch it. Right. I'm watching the filmmakers creative freedom and stuff like that. அதுதான் இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ I'm happy about that. I want to add one thing. Sure. Balamendra sir வந்து he told me when he was doing Kadai Neram, the most creatively gratifying period of my creative years have television. This 1 year where I did Kadai Neram. You சொல்லிட்டே இருப்பாங்க. To add to what you have to say. Liberating தான் somewhere it's true. And he never was questioned content-க்கு. கண்டென்ட்டை இந்த எப்போ கொடுப்பீங்கன்றது அவரோட ப்ரெஷராக இருந்துச்சே தவிர he felt so liberated. நான் உண்மையிலே சொல்கிறேன், மறுபடியும் பேசுகிற மாதிரி 6 years முன்னாடியே நான் பார்த்திபன் சார் கூட இந்த மாதிரி ஒரு 10 episodes 13 episodes ஒன்று பண்ணலாம் சார். அப்போ யாருமே இதை பற்றி பேசல கூட. ராகவன் அப்படின்னு சொல்லி ஒரு காப் போலீஸ் ப்ரொசீஜரில் ஒன்று பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி I took it to some of the big channels. பட் அவங்களுக்கு புரியல. இல்லை சார், எங்களுக்கு வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இந்த இமோஷனோட தான் வில்லேஜஸ் எல்லாம் பார்ப்பாங்க மக்கள். இந்த டைமில் 7:30 to 9னா லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி they dissed it. So ladies there is a perception. சினிமாக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு நிறைய. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கேடிஎம் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது, எக்ஸிபிட்டர்ஸ் பிரச்சனை கிடையாது, எதுவுமே அந்த மாதிரி இல்லை. சினிமாவோட பிஸ்னஸோடைய விக்டிம் தான் நான் ஆக்சுவலாக. தவிர எனக்கு வந்து படம் பண்ண தெரியாதோ இல்லை வந்து எனக்கு எழுத தெரியாதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. வேறு படங்களுடைய பிரச்சனையில் இந்த படம் மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ரிலீஸ் பண்ணாமல் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் இதுதான் பிரச்சனை. இதுக்குள்ள I don't want to sound cynical, so I don't want to get into. No, but let me ask you this. Is there a perception Tamil cinema, because இப்போ Bollywood பாத்தீங்கன்னா Anurag Kashyap has gone into that space. He's made Sacred Games because he's kind of but இங்க வந்து யாருமே இது பண்ணதில்லை. Is there a perception here that big screen பண்ணாதான் ஃபில்ம் மேக்கர், ஸ்மால் ஸ்கிரீன் பண்றது அப்படி இல்ல. ஏன்னா வந்து நான் வந்து 5 years ட்ரை பண்ணிருக்கேன், சரியா ஒண்ணும் கிடைக்கல. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். I'm doing one for Netflix. So there's no இதுதான் எக்ஸாம்பிள். அசுரன் பண்ண வெற்றிமாறன் வந்துட்டாருன்னா because it's one of the biggest films of the year. Right. No, then they'll know, okay, this is a great platform. So you think stars will follow? ஒத்த செருப்பு பண்ண பார்த்திபன் சார் உள்ள வந்துட்டாருன்னா அந்த மாதிரி கான்டென்ட்டோட ஒருத்தர் வருவான்றது அவ்வளவுதான் இருக்கு. Right. Somebody has to show the way. பயனே யாராவது ஒருத்தர். இங்க வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் நான் பாக்குறேன்னா, only problem is going to be they will start controlling the content. the streaming platform. அதுதான் வந்து அந்த தான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். of course நம்ம கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிஷியலா வர்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. இல்லை சார், அங்கேயும் அந்த ஸ்டாருங்கிற பிரச்சனை இருக்குது. ஸ்டாருங்கிறது நடிகராக இல்லாமல் அது ஒரு கிரியேட்டராக மாறிடுது. அது வெற்றிமாறனாக இருக்கலாம், இல்லாட்டி கௌதம் மேனனாக இருக்கலாமே தவிர அகைன் ஸ்டாருக்கு பதிலாக சார் அது ஒரு லிபரேட்டிங் தானே சார். அது வாஸ்தவம். இல்லை நான் சொல்கிறேன், அகைன் அது தேவைப்படுதுங்கிறேன். ஒரு நியூ கம்மர் ஒரு நல்ல கண்டென்ட்டோட போய் நிற்க முடியாது. இல்ல அதுக்கு என்னன்னா சார், இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி டைம்ல இப்போ கௌதம் ரீச் அவுட் பண்றாங்க. கௌதம் எங்களுக்கு நீங்க ஒன்று செட் பண்ணி கொடுங்க. then he will set it up. He will take the new director into his wing and then he will say, okay, the director will deliver this for you. இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஓகேல he will deliver it. So I think அவங்களுக்குள்ள அந்த நெட்வொர்க்கிங் இருக்கு. ஒருத்தர்கிட்ட வந்து ஷோ ரன்னர்னு கொடுத்துட்டாங்கன்னா then he decides all of that. So புது டைரக்டர்ஸ் கண்டென்ட் எடுத்துட்டு கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா அந்த ஹைராக்கி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் சார். யாரும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில், ஆமாம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா நமக்கு தெரிஞ்சவங்க தானே. ஓகே நம்ம அப்போ ஐயோ இல்லைங்க நான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நான் வந்து இதுக்கு போயிட்டேன். அப்படியா, சரி அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா எனக்கு அவங்களுக்கு செட் ஆகாது. ப்ளஸ் கொலாபரேஷன் சார். இங்கே வந்து ஹெல்த்தியாக நிறைய பேர் ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க. லைக் ஐ ஸ்ட்ரெயிட் அவே ஆஸ் வெற்றி, நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவர் ஒரு ஹாஃப் பண்ணுறாரு. நான் சொன்னேன் வெற்றி எனக்கு இந்த ஜானரில் என்னால் அவ்வளோ ஈஸியாக எழுத முடியுமா தெரியல, கிவ் மீ சம்திங் நான் கேட்டேன். இமீடியட்லி he said கௌதம் நம்ம பேசிடலாம் and he suggested ideas. he is writing for a filmmaker friend of his and he stepped back. I'm just saying அந்த கொலாபரேஷன்ஸ் ஈஸியாக நடக்க மாட்டேங்குது. நான் பிரசாத் கிடாரி பண்ண பிரசாத் இந்த மெட்டீரியல் ரேஷ்மாவோட மெட்டீரியல் படித்த உடனே I know he is very strong with the whole political angle, அந்த எம்ஜிஆர் அந்த ஃபீல் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அவுட் ஆஃப் மை வே ஐ வெண்ட். ஐம் நாட் சேயிங் இன் அ பிக் வே, பட் ஐ கொலாபரேட்டட் வித் ஹிம்.
நீங்கள் குயின் பார்த்தீங்கன்னா யார் எது பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது, அந்த ஃபீல் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த கொலாபரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஒர்க் பியூட்டிஃபுல்லாக வரும் அப்படின்னு தோணுது. இல்லை, எனக்கு இந்த டெக்கேடில் சொல்லணுன்னா 2 முக்கியமான விஷயம். ஒரு கண்டென்ட் நம்ம எழுதுகிறோம், அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் முக்கியமான அளவுக்கு அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அப்படி பார்க்கும்போது சிவி குமாரோட ப்ரொடக்ஷனும் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் செயின் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது. அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான நிறையா படங்கள், நிறையா டைரக்டர்ஸை வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண அட்டகத்தி, பீசா, சூதுகவும், அந்த பக்கம்னா இந்த பக்கம் ஜோக்கர், அருவி வந்தது, தீரன் வந்து, இந்த மாதிரி இவங்க எல்லாரோட ஃபஸ்ட் படமும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டரை வச்சு பண்ண மாதிரி ஒரு படங்கள் தான். ஆனால் செகண்ட் படங்களோ தேர்ட் படங்களோ வேறு படமாக தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது ஒரு ரைட்டரு ஒரு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது ரைட்டிங்லேயே சின்ன காம்ப்ரமைஸ் ஒன்று வருதுன்றது வந்து ஃபஸ்ட் படமாக அவங்களுக்கு அது ப்ரூவ் பண்ணும்போது செகண்ட் படமாக மாட்டும் போது ஓரளவுக்கு அந்த பேலன்ஸை கிராக் பண்ண முடியுது. நிறையா டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் தான் செகண்ட் படமாக இருந்திருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு ஆர்டிஸ்ட் படமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் ரஞ்சித் சாரோட படங்களையும் நான் பார்த்தேன். இப்போது இன்றைக்கி லோகேஷ் கூட ஒர்க் பண்ணுறேன், அந்த படமும் கூட ஒரு டைரக்டர் படமாக இருக்க முடியுதுன்றது காரணம் அந்த ஃபஸ்ட் படத்தில் கொடுத்த ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸும் எனக்கு தமிழ் சினிமாவுக்கு நடந்த நல்ல விஷயமா பார்க்குறேன். ரைட். ஆக்சுவலி ஐ வாஸ் கோயிங் டு கம் டு தட் பிகாஸ் இப்போ வந்து கம்பேர்ட் டு த ஏர்லியர் இயர்ஸ் எப்போவுமே ஸ்டார் டைரக்டர்ஸ்னு இருந்திருக்காங்க. பட் இந்த டெக்கெட்டில் வந்து ஒரு சர்டன் குவாலிட்டி ஆல்சோ ஹேஸ் ஹேப்பன்ட் இல்லையா? லைக் அட் பிகாஸ் ஆஃப் த நாடு இயக்குனர் அந்த க்ரௌடு வந்ததுனால. So when you say that, like I was actually going to come back to you, because when you say stars சுத்தி தான் நம்ம எழுதுறோம்ட்டு, this decade has not really given us any major stars because Vijay Ajit ரெண்டுமே லாஸ்ட் டெக்கேட்ல வந்தவங்க. இந்த டெக்கேட்ல நீங்க பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் and Vijay Sethupathi are the only 2 stars that I can think of who have kind of emerged. Even Dhanush was like you know is an earlier 2002 right. So why do you think, like, if the star is still prevailing, why aren't there new stars being made? Like இப்போ because மக்கள் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, அவங்களே பார்க்கணுங்கிறாங்க. இதே தான் இல்லை, நம்ம ஒரு பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணுவோம். சொல்லுங்க. ஓகே, என்னன்னா see what he says is stars வந்துட்டா they occupy the space, no? They don't give space for others to come in. Okay. So that's what happens. Why are there no stars? Because already the established stars are taken all the space. Okay. நீங்க வந்து ஒரு விஜய் படத்து கூட அல்லது ஒரு ரஜினிகாந்த் படம், பட் அது 3-4 பேர் தானே. அந்த 4 பேர் போதாதா? ஓகே. See 300-400 crores business இருக்கு. And as he said, கண்டிப்பா வந்து அது sometimes it is good, sometimes it doesn't work. He said வேட்டையாடு விளையாடுனுடைய ஓப்பனிங் வந்து he said Kamal sir, I wanted to celebrate, I made that song அப்படினாரு. கௌதம்க்கு வந்து ஒரு மேஜர் கிரெடிட் ஒன்று இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. அது ஐ ஆல்வேஸ் சே, இப்படி சொன்னது கிடையாது. என்னன்னா முதல்ல வந்து ஒரு 50 years முன்னாடி 40 years முன்னாடி பாலச்சந்தர் வாஸ் மேக்கிங் சாங்ஸ் இன் அ சர்டன் வே. அவர் ஹி ஹேட் அ ஸ்டைல். தென் பாலு மகேந்திரா சார் brought in a montage ஸ்டைல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். தென் அப்போ கொஞ்சம் பேர் அதை எடுத்து ஹேண்டில் பண்ணாங்க. தென் மணி சார் கேம். மணி சார் வந்ததுக்கப்புறம் there was no change in songs. மணி சார் பண்ணதே வந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. தென் கௌதம் and Anthony come in. They bring in a totally new style of picturizing songs and delivering songs. 2 பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க, உட்காருவாங்க, போவாங்க. It was looking very fine. And lensing also. காக்கால அந்த கார் ஓட்டிட்டு போவாங்க, அந்த கோக்கை குடிச்சிட்டு தூக்கி போட்டால் இட் வாஸ் சூப்பர் வா இருந்தது இல்லை. ஸோ தட் இஸ் அ மேஜர் திங் தட் ஹேப்பன்டு. அப்போது இந்த சேஞ்ச் வருது. ஸோ சாங்ஸ் அப்படின்னா ஸோ அது மாதிரி அந்த வேட்டையாடு விளையாடு சாங் இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு. ஃபைட்டு சாங் ஆகிறது, அதுக்கு முன்னாடி 1-2 ட்ரை பண்ணியிருக்காங்க, தூள்லாம் இருக்கும். பட் திஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவர் யார் அப்படின்றது வந்து ஒரு சாங்கில் ஆக்ஷனாக சொல்கிறது இல்லை. இட் வாஸ் அ நியூ திங். ஸோ வென் வி டூ இட் ஃபார் அன் ஆக்டர் தெர் ஆர் சம் குட் திங்ஸ் ஆல்சோ தட் கம் இன். நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறது தான். ஆனால் வி டூ ஒர்க் வென் வி ஸ்டார்ட் திங்கிங் ஓகே இந்த ப்ரொடியூசருக்கு இந்த ஆக்டருக்கு அப்படின்னா தென் ஆர் மைண்ட் இஸ் கண்டிஷன் டு திங்க் அ சர்டன் வே. ஒரு ஸ்டார் இருக்காங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்கன்னா கண்டிப்பாக புது ஸ்டார்ஸ் வர முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்கன்றதே வந்து பெரிய விஷயம் தான். இல்லை, ஒரு 1 minute அதை சொல்லு. அந்த படமே வந்து எனக்கு
கமல் சாரை கன்வின்ஸ் பண்ணி அவரை ஷூட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு 8 months ஆச்சு. ஏன்னா அந்த ஐடியா சொன்னோடனே வேண்டாம் அப்படின்ட்டாரு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம். அதுக்கப்புறம் தசாவதாரம் தான் என்னை டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு டபுள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது வர 10 ரோல் அவர் பண்ணுவாருன்னு சொல்லும்போது நான் பயந்துட்டேன் உண்மையிலே. ஏன்னா எனக்கு அந்த டெக்னாலஜி தெரியாது. நான் வெரி ஓப்பன் அபவுட். இப்போ நான் கற்றுக்கிட்டேன், பட் அப்போ எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட். பிரச்சனை இதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தினால தான் அவர் என்ன கதை இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். சார் இந்த காப் ஸ்டோரி தான், நாளைக்கு போலீஸ் யூனிஃபார்மோட வர வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கதையே கேட்கல. தென் ஐ செலிப்ரேட்டட் த ஃபில்ம் பை காலிங் ஹிம் இன். இன்ஃபேக்ட் 10 நாள் அவர் வந்து யார்ட்டும் சொல்லுங்க எனக்கு என்னன்னு தெரியல, சும்மா நடக்க சொல்கிறாரு, இங்கே உட்கார சொல்கிறாரு, போக சொல்கிறாரு, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல தான் சொல்லிட்டு இருந்தார். இஃப் ஹி ஹட் ஹர்ட் த ஸ்கிரிப்ட் மேபி ஹி வுட் ஹவ் செட் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அந்த அட்வான்டேஜஸ் தான் எனக்கு அது கிடைச்சது அப்படின்றது தான் அது விஷயம். ஹீரோஸ்க்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு இருக்கோம். ஆனால் என்ன அறிந்தாலும் நான் அவருக்காக சரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். பட் சம்வேர் ஹி கெப்ட் சேயிங் இந்த டயலாக் நீங்கள் யூஸ்வலாக உங்கள் படத்தில் இருக்காது, ஏன் எனக்காக வச்சிருக்கீங்க, அதை எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சம்வேர் லைக் வெற்றி சே சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட். பட் சம்டைம்ஸ் அவங்க வந்து மாஸ் ஆகணும், அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஒர்க் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. அந்த மாஸ் ஆகணுங்கிறது இஸ் இட் ஸ்டில் லைக் ஒரு பெரிய விஷயமா இங்கே? பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானான்னு ஒரு தனி ஜான்ரா ஃபில்ம் அவருக்காக பண்ணுறாரு. இப்போ நீங்கள் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா பிக் ஹீரோஸ் லைக் நிவின் அண்ட் ஃபஹத் ஆர் டூயிங் வெரி வெரி ஸ்மால் ஃபில்ம்ஸ். அதில் ஆக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே do they still want to be like ஹீரோன்னு எடுத்துக்கிட்டா do they still want to get into that mass zone இல்லை அது கொஞ்சம் மாறிட்டு வருதா? எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா பெஞ்ச் மார்க் இப்படி ரேஸ் ஆகிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டெக்னிக்கலி தே ஆர் ஸோ அப்டேட்டட். அண்ட் வென் ஐ வாட்ச்ட் ஆடை இட் வாஸ் ஸோ ரிஃப்ரெஷிங் ஃபார் மீ. வென் ஐ வாட்ச் த வே ஹி ஹஸ் ஷாட் த ஃபிலிம் நோ it held my interest and I freaked out on the film. I really loved the film. அதே மாதிரி பார்த்திபன் சரோட படம் பார்த்தப்போ the way he has shot the film, no, the presentation, it really fascinated me. So அந்த மாதிரி இப்போ as a aspiring person, no, when I watch all this, sometimes I wonder whether I can learn so much and I can do so much. You know, you that's how you raise your that's how you grow. Yeah. So and of course to let Pathapom, I called him and asked him about certain lighting shots எல்லாம் கூட நான் கூப்பிட்டு பேசினேன். வெற்றி மாறன் சரோட படங்கள் பார்க்கும்போது அதுதான், you know, when you see his films, his scripts, the way, the structure, I think he guided me a lot when I did Ammani. And அது பார்க்கும்போது you want to you know, learn more and you want to make better films. நான் எப்பவும் சொல்வேன் கௌதம் சார் மாதிரி எனக்கு லவ் போர்ஷன்ஸ் எடுக்க முடியணும். you know, like it's something, that one song, no, that one song Dhanushோட reason என்னை நோக்கி பாயும் தோட்டால், அந்த one song I would have watched it so many times, you know. So I feel youngsters are அவ benchmark இப்போ raise பண்ணிட்டே இருக்காங்க லோகேஷோட film also. So that way it is really good. Coming back to your question, I feel even in Hindi cinema, even though they are being very innovative and all that, see the standard, no, like the script wise, even in Malayalam films, script wise technical it is getting, you know, it's you know, the progress ஆயிட்டு தான் இருக்கு. That is what is going to hold on எனக்கு feel ஆகுது. I think very soon this mass thing, I'm not very worried about that, because I think I'm more worried about how we are going to update ourselves and keep up to the pace, whether we can, you know, we can't complain, no, women filmmakers யாரும் encourage பண்ணறதில்ல, எங்க படத்தை யாரும் போய் பார்க்கறதில்ல. Instead of complaining about that, I am trying to look at it in a way where we can adapt to the changing situation and you know, offer films technically when I say script wise also, right, you know, innovative அந்த மாதிரி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில், மாஸ் ஹீரோஸ் வந்து அந்த மாஸான விஷயத்தை விடவே மாட்டாங்க. இப்போ ரஜினிகாந்தே எடுத்துகிட்டு இப்போ முள்ளு மலர் அவர் நடிக்க சொன்னோன்னு வச்சுங்களேன், 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை அவரால் இருக்க முடியாது. அதனால் டெஃபினட்டாக அந்த மாஸ் ஹீரோஸ் அந்த மாஸை விட்டு அவங்களுடைய பாத்தை விட்டு இறங்கி வரவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே 4 பேர் தான் இருக்கீங்கன்றீங்க. அந்த 4 பேர் இடத்த வந்து அவங்க இறங்கி போகவே விட மாட்டாங்க. பட் காலால he did that, no, ரஞ்சித்தோட climax was not a mass climax. He did that, no, Rajini sir did that. இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் திருந்தி மறுபடியும் அடுத்த படம் வேற மாற்றிக்கிட்டார் இல்லையா? அது எனக்கு தெரியாது, நான் அந்த படம் பார்க்கல. இல்லை மிஸ்டர் தனுஷ் வந்து அசுரன்ற ஒரு பேர் அவர் சொன்ன உடனே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னார். எனக்கு அசுரனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மிஸ்டர் வெற்றி மாறன்.
அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டர் ஒரு படம் பண்ணும்போது இல்லை கதையே கேட்காம நடிக்கலாமே தவிர அதே கதையை ஒரு நியூ கமர் வந்து சொன்னால் டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆயிடுதுன்னா தனுஷை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது, நம்மளை நம்பி வர தனுஷை நம்ம என்னவா கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ஒரு மாஸ் ஹீரோ மாசை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் அந்த டைரக்டர் அதை மாசாக பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. வேட்டையாடு விளையாடு வேற ஒரு ஸ்டைலில் பண்ணால் கூட இல்லை, அதில் அந்த ஹீரோவோட மாசை தான் அதிகப்படுத்துறதா இருக்கே தவிர இல்லையா நீங்கள் என்னதான் உங்கள் ஸ்டைலில் பண்ணால் கூட அந்த மாஸ் தான் நம்ம அதிகப்படுத்துறோம். சார் நான் ஒன்று சொல்கிறேன், தனுஷ் வந்து ஹீஸ் இன் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஜோன். பிகாஸ் நான் வேறு எந்த ஹீரோ ஐ டோன்ட் சீ தம் டூயிங் த சீன் வேர் அவர் வந்து அந்த தெருவில் ஒருத்தர் எல்லாரும் காலையும் விழுற மாதிரி அந்த ஒரு சீன் இட் வாஸ் கிவ் மீ த சில்ஸ். பிகாஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த கேரக்டருக்கு நடக்கிறது, பட் ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு சீன் ஒத்துக்கிட்டு பண்றது வந்து எனக்கு பிகாஸ் I think he thinks like an actor at times. I'm not saying that he does not want mass. இல்ல அவர் பிரமாதமா பண்றாரு, இல்ல சார் ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணிருக்காரு. பாஷா மாதிரி தான் அதுல பின்னாடி இத்தனை பேர் தூக்கி போட்டு அடிப்பாருன்னு இருக்கிறதுனால தான் காலை போய் தொட்டு கும்பிடுறது. அது சரி, பட் அதுதான் ஹைலைட் பண்ணுது. அதுவே வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கறாங்களே, பிகாஸ் அதுவே வந்து ஓ இது இமேஜ்னு இல்ல அது அவங்களுக்கு புரியல. பட் புத்திசாலி வந்து தனுஷ், நான் வேற ஒரு மேடையில கூட சொன்னேன், as a டைரக்டரா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், தனக்கு இது போதும்னு தெரிகிற ஒரு டைரக்டர் அவர். அதனால் ஒரு டைரக்டராக அவரால் அது புரிஞ்சிருக்க முடியும். இத்தனை பேர் காலில் விழுந்து கும்பிட்டோம்னா அது எங்கே போய் சேரும் அந்த படம் அப்படின்னு தெரியும். அது இருக்கிறதுனால அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இமேஜ் தான் நம்ம we are fighting actually. It's beautiful that he did it. பட் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் கூட நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் உண்மையில் அப்படி பார்த்துருக்கவே மாட்டேன், அப்படி தான் தோணுது. ஒரு சிம்பிளாக ஒரு கதை, ஒரு சிம்பிளான ஒரு கிளைமேக்ஸ்னா, இல்லை ப்ரீவியஸ் ஃபிலிம் தனுஷ் வந்து ஒரு 10 பேர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா அது தப்பாயிடும் பயந்து தான் நம்ம எழுதுறோம். கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸுடைய மைண்ட் செட்டே நம்ம மாற்றணும். இவங்க தேர் ஆக்டர்ஸ். They can't actually beat up 10 people. Right. You know, they're actors, they're acting in that role. அது அவர் பண்ணதை நான் அவ்வளோ ரசித்தேன். என் படத்தில் அவர் பண்ணும்போது சில விஷயங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஆனஸ்டாக சொல்கிறோம். அது வெற்றிக்கும் அவருக்கு ஒரு ரேப்போ இருக்குது. ஸோ வெற்றி என்ன சொன்னாலும் அவர் செய்வார் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. பட் எனக்கு அது நிறைய விஷயங்கள் நடக்கலை. பட் நீங்கள் சொன்ன உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. No, we should not see that. But I want to bring in two other things அந்த லாஸ்ட் டெக்கேட்ல. ஒன்று வந்து நீங்கள் காஸ்டிசம்னு சொன்னீங்க. ஸோ ஒன் டெஃபினட் திங் இஸ் ஐ திங்க் the Tamil cinema we've had India's first mainstream filmmaker who has been making films about Dalits in terms of Paranjit, right? அவர் வேற நாகராஜ் மஞ்சள் முன்னாடி பண்ணியிருக்காரு, பட் அவர் வந்து ஃபேண்டரிங்கிறது ஒரு ஸ்லைட்லி ஆர்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இட்ஸ் நாட் ரியலி அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ பிக் மூவ்மெண்ட் எட்டுனாலும் இந்த ட்ரெண்ட் வந்து இந்த 2010s டெக்கேட்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் ஓவர் த டைம்ஸ். இப்போ கூட மன்னிக்கணும் சார், பாரதி கண்ணமான்ற ஒரு படமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தான் இல்லை சார், அது வந்து இருந்தது. பட் ஐ எம் சேயிங் தட் இது ஒரு 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 ஸ்லைட்லி பொலிட்டிக்கலா மூவ்மெண்ட், லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு கதையோட்டமா இல்லாம ஒரு ஸ்லைட்லி பொலிட்டிக்கலா ரஞ்சித்தை பத்தி சொல்லணும். இதுக்கு ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு இஸ் எ பொலிட்டீஷியன் ஹூ மேக்ஸ் ஃபிலிம்ஸ். அரசியல் தெளிவு, தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்ற தெளிவோடு செயல்படுற ஒரு அரசியல்வாதி. ஒரு இடத்துல கூட நீங்கள் தப்பாக பார்க்க முடியாது. அது தப்பான ஒரு மிஸ்ஓஜினி இருக்காது, ஒரு ஜெண்டர் பயஸ். அதில் ஒரு பொண்ணு அந்த காலால் வந்து பேண்ட்டை உருவிடுவாங்க, அவள் பேண்ட்டை எடுத்து பண்ணிக்க போடான்னு பார்த்தா கட்டை எடுத்துட்டு போய் அடிப்பா. ரைட், நீ வந்து இதை வச்சு என்ன வீக்கெண்ட் பண்ண முடியாது. இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப கிளியர் பர்சன், ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட சினிமாவை கையாளுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இல்லை, ஒரு டைரக்டர் பொலிட்டிக்கல் ஃபில்ம் பண்ணுறதை விட ஒரு பொலிட்டிஷியன் ஒரு டைரக்டராக எப்படி ஃபில்ம் பண்ணுறாருங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு பிக் ட்ரெண்ட். அண்ட் தி அதர் பிக் ட்ரெண்ட் ஐ தாட் வாஸ் இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து தி ஒப்செஷன் வித் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ். அது வந்து ஏர்லியர் டெக்கேட்ல துளி கூட இல்லை. இப்போ ஒரு படம் ஏதோ வெற்றி படம் 175 நாள் இதெல்லாம் போஸ்டர் போடுவாங்களே தவிர நம்மளுக்கு ஆக்சுவலி எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னா நோபடி யூஸ் டு நோ. இப்போ யூ டோல் மீ இன் ஒன் இன்டர்வியூ தட் வேட்டையாடு விளையாடி இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு தட் கைண்ட் ஆஃப் திங். பட் அதர்வைஸ் வி டோன்ட் நோ அட் ஆல். பட் இப்போ வந்து இட்ஸ் பிகம் திஸ் பிக் ஆப்செஷன். ப்ரொடியூசர்ஸே வந்து அசுரன் ஸோ மச் வேர்ல்டு வைடு அப்படின்னு தேர் கிவிங் அவுட் ஆட்ஸ் லைக் தட். ஹவு டு யூ திங்க் திஸ் ஹஸ் சேஞ்ச் தி இண்டஸ்ட்ரி? உங்களுக்கு இல்லை, முன்ன நம்பர் ஆஃப் டேஸாக இருந்துச்சு, இப்போ கலெக்ஷனாக பேசுகிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இது பெரிய படங்கள், பெரிய ஹீரோஸ் படத்துங்களில் தான் அது ஒரு பாலருந்தே ஆரம்பிக்குது. அந்த விஷயம் ப்ரீ புக்கிங்லேருந்தே ஆரம்பிக்குது. சின்ன படங்கள் அப்புறம் கண்டென்ட் பேஸ்டான ஃபிலிம்ஸாக வரும்போது வந்து பாக்ஸ் ஆஃபீஸை வந்து
அடுத்த படம் அவனுக்கு கிடச்சிதுன்னா அது ப்ரீவியஸ் படம் நல்லா போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் எடுத்துக்கணும். நம்பர்ஸ் ரொம்ப சின்னது. அடுத்த படம் பண்ணானா இந்த படம் ஓடி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். பார்த்திபன் சார்னால இவ்வளோ வருஷம் சேலஞ்சிங்கான கண்டென்ட் பண்ண முடியுதுன்னா, அவர் ஒரு ஆக்டராகவும் சைடில் இன்னொரு கரியரும் பர்சீவ் பண்ணிகிட்டு இருக்கனால அவருக்கு அதில் சம்பாரிச்சு இதில் போடுறது இந்த விஷயம்லாம் பண்ண முடியுது. எனக்கு நம்ம எல்லாரும் கூட அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். பேலன்ஸ். நீங்கள் மதிப்படம் பண்ணுறீங்களா? இப்போ மதிப்படம் பண்ணுறீங்களா? ஸோ அது மாதிரி நம்ம நினச்சதில் ரொம்ப சின்சியராக இருந்து ஆனஸ்ட்டாக இதான் பண்ணுவேன்னு விடாப்படியாக இருக்கணும்னா நிறைய விஷயங்களை கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் கொண்டு வரணும். நான் வந்து இன்றைக்கி முக்கியமாக வர காரணம் வெற்றிமாறன் சார் பேசுகிறது கேட்குறது தான். ஏன்னா நான் ஏற்கனவே நான் காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் பொல்லாதவன் பண்ணியிருந்தாங்க சார். ஒரு ஃபெஸ்டிவல், ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்தார். ஆனால் அப்போ பேசுகிற அந்த பவர்ஃபுல்லான இதை வந்து நான் இன்டர்வியூஸில் பார்க்க முடியல. எங்கேயாவது சாப் பண்ணிடுறாங்களான்னு கூட நினைப்பேன். நேரில் பார்க்கணுன்னா அதே மாதிரி தான் இருக்கார் சார் என்னமோ. So the box office, what do you think? Do you think it's harmful? Doesn't it matter? How does it matter to the audience? Why are the audience எதுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? Because we are feeling the pressure, no? Like normal people, அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரா. Successங்கிறது வந்து it's relative. Yeah, for me what is success need not be success for you. Why do you put everything, why you measure everything with box office? Box office la paisa panna, that's for the producer, right, for the director, for the star. What has audience to do with this? Content பத்தி பேசுங்க. content தானே audience-க்கு. That's the main thing. Right. And எனக்கு 2-3 விஷயம் குவிக்கா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் டைட்டில் பற்றி சொன்னார் இல்லையா, அசுரன் டைட்டில். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஐ ஃபீல். ஐ லவ் த டைட்டில், அதுக்காக சொல்லலை. அண்ட் த க்ரூமிங் ஆஃப் பீப்புள், அந்த தாட் ப்ராசஸ், ட்ரெஸ்ஸுன்னு கொஞ்சம் க்ரூம் ஆயிருக்கு சொல்கிறீங்க. ஸோ முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் சவுண்டிங் லைக் noble titles வந்து the hero was the hero, now the anti-hero is the hero மாதிரி, this anti-hero is celebrated மாதிரி ஒரு ட்ரெண்டில் ஐ திங்க் அசுரன்கிறதுல வந்து ஒரு ரௌத்ரம் இருக்கு இல்லையா, that is something which people like, that I think the அவங்களோட அந்த டேஸ்ட் அதுலேயும் டைட்டிலில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிறது நிறைய படங்கள். இந்த டைட்டில் கிளாரிட்டி ஒன்று கொடுத்துட்டுமா, கிளாரிஃபை பண்ணிட்டுமா? அசுரன் அப்படின்னா வந்து it's not a negative connotation, nothing is negative about it, it is a perception of negativity associated to அசுரன்ற டைட்டில். அசுரன்றவன் வந்து யாரு? நம்ம தான், நமக்குள்ளே இருக்கு. அது கிடையாது, டோட்டலி மிஸ். அசுரன் யார் சொல்லுவாங்கன்னா ராவணன் சொல்லுவாங்க. அசுரர்கள் அப்படின்றது வந்து, பட் நீங்க ஒரு காமன் மேனை போய் கேட்டா இந்த விளக்கம் சொல்லுவாரா? காமன் மேன் இத தெரிஞ்சுக்கிறது இந்த டைட்டில் கிரிட்டிசைஸ் பண்ணல. இல்ல நீங்க ஐ அம் டாக்கிங் அபௌட் பீப்பிள் ஸ்டேட்ஸ். நோ பீப்பிள் ஸ்டேட்ஸ்னா வந்து அவங்க மிஸ்கன்செப்ஷனுக்காக வந்து நம்ம இத கரெக்ட்டா பண்ணல. இல்ல நீங்க அசுரன்றது வந்து நெகட்டிவ் கன்னோட்டேஷன் அப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, அத நான் வந்து அனுமதிக்க முடியாது அப்படினு சொல்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க நெகட்டிவ்னு சொன்னாங்க, ரௌத்ரம் சொன்னாங்க. இல்ல இப்ப நெகட்டிவ் தட்ஸ் ஓகே. அந்த ரௌத்ரம் வந்து அந்த டைட்டில்ல இல்ல, அந்த இந்த ரேஸ்க்கு இருக்கு. இந்த ரேஸ் இஸ் பீன் oppressed, அந்த ரேஸ் இஸ் angry, அதனால அந்த டைட்டில் இருக்கு. and that is why it resonates with the people, the race. and நீங்க இது இதோட சேர்த்து சொன்னீங்கன்னா இது ஒரு நெகட்டிவான ஆன்டி ஹீரோ டைட்டில்ஸ் எல்லாம் இதோட வருதுன்னு சொல்லிட்டு அசுரன் சொன்னீங்க, அதனால நான் இது வந்தேன். அவ்வளவுதான். இல்ல நான் I said அந்த ரௌத்ரம் தெரியறது இல்லையா, அத சொன்னேன். and also and ரௌத்ரம் is not wrong. ரௌத்ரம் is not wrong. ரௌத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்காங்க, பாரதியாரே சொல்லியிருக்காரு. ரௌத்ரம் இஸ் நாட் ராங். ஓகே. சோ இன்னொரு விஷயம் ரெண்டு இருக்கு. இல்ல நீங்க வேற ஏதோ விஷயம் டைட்டில் தவிர வேற ஏதோ காஸ்ட் சொல்றீங்க. காஸ்ட். சோ இந்த காஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆன் ஸ்க்ரீனை பத்தி நான் சொல்லலை. எனக்கு ரஞ்சித் படங்கள் ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸோட பெரிய ஃபேன் நான். அதுக்கப்புறம் காலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியாகவே வில் லவ் த ஃபிலிம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். சினிமாக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒரு விஷயம் நடக்கிறது இல்லையா, தட் இஸ் வரியிங். தட்ஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். There is so much of things happening behind the screen also, which was not there. நான் உள்ள வந்தே ரொம்ப 8 years தான் ஆச்சு. You're talking about in the decade-ல மட்டும் it's happening. Yes, very recent trend. Last 2-3 years நடக்கிறது விஷயம். இப்போ ஒரு 2 years ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு. Probably this is just a phase. It will fade down because when people start talking, when they are voicing their this thing, அந்த ஒரு சின்ன ரெபெலியன் இருக்கலாம். அது மேபி இட் வில் ஃபேட் அவுட். பட் ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் என்ன சொல் அன்ரெஸ்ட் பிஹைண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியும் ஒரு சின்ன இதுவும். Yeah, so you're saying
you're not talking about the film. Not talking about the film. Behind என்ன சொல்றீங்க? I think அந்த ஃபிலிம்ல வர்ற அந்த காஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா, that is what is triggering this எனக்கு ஃபீல் ஆகிறது. Triggering what? The politics behind No, the screen. but see, Ranjit's films are political films, இல்லையா? They are good films. No, I'm saying, but and the politics is a part of the film, இல்லையா? How so? That is not won't wrong. it automatically trigger political thoughts? No, the industry எப்படி சொல்றது, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது, அந்த ஒரு டிவிஷன் வரக்கூடாது. அந்த டிவிஷன் இஸ் ஹேப்பனிங் நவுன்னு ஒரு ஃபீலிங் வருது. பீப்புள் ஆர் குரூப்பிங் தெம் செல்ஸ். அது ஒரு அன்ஹெல்த்தியான ட்ரெண்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. I told you, no, என்னோட assistants, the way they reacted, it was very, very shocking for me. When he came and told me, நீங்கள் ப்ளூ குஷன்ஸ் போடாதீங்க, எதுக்கு மேடம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, I got very angry. See, this is not the intention, no. Our intention is to break all this and break free from all these inequality and come into a place where ஒரு பிளாட்ஃபார்ம், அதுதானே நம்ம ஏன் பண்ணுறோம். somewhere எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு, is there a correction which is required to, you know, bring it in the right perspective? அது maybe we have to look into it. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருக்கிற இந்த பாலிடிக்ஸ் வந்து அது ஐ திங்க் இட் ரிக்வயர்ஸ் அட்டென்ஷன். நீங்கள் கேட்ட விஷயம் இருக்குல்ல சார், அந்த 100 கோடி 150 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சின்னு சொல்கிறேன். பெரிய படங்கள் மிகப்பெரிய படங்கள் ஆகிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. இவங்க சொன்ன மாதிரி கீழ் ஜாதி மேல் ஜாதின்றது சினிமாவில் இருக்குது. கீழ் ஜாதின்னு நான் நினைக்கிறது இந்த சின்ன படங்கள், மேல் ஜாதின்னு நினைக்கிறது 4-5 ஹீரோஸோட படங்கள். நீங்கள் பார்த்திபன் ரிப்ளை கொடுத்துட்டீங்க இது. ஆமாங்க, அது வந்து என்ன ஆயிடுதுன்னா டோட்டலாக இந்த சின்ன படங்களை தலை தூக்க விடாமல் பண்ணுது. நான் நினைக்கிறேன் அந்த மேல் ஜாதி பிரச்சனை இங்கே சினிமாவில் இருக்கிறது நான் பார்க்குறது இதுதான். இதை நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன். அட்லீஸ்ட் 2020 இது மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா, இந்த உண்மையிலேயே இந்த ஹீரோஸுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பணம் கலெக்ட் பண்ண முடியுதானா அவங்க இந்த பண்டிகை நாட்களில் வரக்கூடாது. என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, பொங்கல் மாதிரி தீபாவளி மாதிரியான பண்டிகைகளில் இந்த பெரிய ஹீரோஸ் படம் வராமல் சின்ன படங்கள் வந்ததுன்னு வச்சிங்களேன், அது கவனிக்கப்படும். அது ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் வந்து இந்த படங்களுக்குள்ளே குவிவாங்க. இது சாதாரண செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்ணால் கூட அஜித் படமோ இல்லை விஜய் படமோ ஓட தான் செய்யும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சின்ன படங்களுக்கு எப்போ உங்களுக்கு வரவேற்பு அதிகமாக நம்ம ஏற்படுத்த முடியுதோ அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படங்கள் தான் மக்கள் போய் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாருல்ல. அதான் சார் சொல்கிறேன், அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பாங்கன்ற நான். அதை ஏன் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பண்ணுறீங்க? பொங்கல் அன்னைக்கு பண்ணும்போது 100 கோடி படம் 150 கோடி 200 கோடியாக மாறிடுதே தவிர அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த வளர்ச்சியுமே கிடையாது. அன்னைக்கு நீங்கள் சாதாரண படங்களை விட்டு பாருங்களேன், இந்த புதுமுகங்கள் நடித்த படங்களை விட்டு பாருங்கள், அன்னைக்கு டெஃபினட்டாக ஃபுல்லாகும். அது ஒரு செலிப்ரேஷனில் நமக்கு இன்னும் வந்து film viewing, like, you know, theater going is an extension or part of our celebration, right? So அப்ப அவர் சார் சொல்ற மாதிரி சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. பட் ரெக்கவர் பண்ண முடியுமா? பெரிய ஹீரோஸ் தான் 200 crores. அன்னைக்கு வேற படமே இல்லன்னு வெச்சீங்க. பொங்கல் அன்னைக்கு இந்த சின்ன படங்கள் மட்டும். ஹீரோஸ் படங்கள் தீபாவளி அன்னைக்கு படம் போய் பார்க்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி. அது ஒத்துக்கிறேன் கௌதம், நான் கேக்குறது அது இல்ல. அவர் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படம் சாதாரண நாள்ல ரிலீஸ் பண்ணா இல்ல, அது ஒரு ரிஸ்க் ப்ரொடியூசர் கவுன்சிலும் அது அவங்க எடுக்கணும்ன்ற. அப்பதான் ரியல் ஹீரோனா இருக்கும். நீங்க உண்மையிலேயே பெரிய ஹீரோவா இருந்தா நீங்க அப்ப ரிலீஸ் பண்ணுங்க, அப்ப கலெக்ட் கம்மி பண்ணா ஹீரோ இல்ல. அது அடுத்த பிரச்சனை. சம்பளம் கம்மி பண்ற விஷயம் வந்து இட்ஸ் நாட் அவர் இஷ்யூ. இல்ல அப்ப எப்படி எடுப்பாங்க? அப்ப எப்படி இல்ல படம் கலெக்ட் பண்ணது பண்ணலன்றது தே ஷுட் செக். அவங்க சம்பளம் குறைக்கணுமா வேண்டாமானது நம்ம எதுக்கு சொல்றோம்? இது நான் சொல்றேன். இல்லனா எப்படி இல்லங்க, அது அவங்க பிரச்சனை. அது அவங்க பிரச்சனை. நமக்கு இல்ல ப்ரொடியூசர் பிரச்சனை. இல்ல see, இப்போ இப்படி ஒன்னு நடக்க போகுதுன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லணும், அந்த ப்ரொடியூசர் கிட்ட இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுக்கு அவங்க ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ எல்லாம் ஒத்துட்டு ரிலீஸ் பண்ணணும். இட்ஸ் an experiment they are going to do. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இஷ்யூவும் இல்லாம கலெக்ட் பண்ணும். மேபி இந்த 200 கோடின்றது வந்து 180 கோடியா இருக்கும், ரைட்? அவ்வளவுதானே தவிர we are not going to lose much. அப்புறம் சம்பளம் குறைக்கிறதுங்கிறது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க முட்டாள்தனமான ஒரு விஷயம். எந்த ஆக்டரும் அவங்களுக்கான சம்பளத்தை அவங்க கேட்கறதே கிடையாது, கேட்டால் கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த படம் கலெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 4 ப்ரொடியூசர் போய் நிற்பாங்களே தவிர, இது ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சம்பளத்தை குறைக்கணும், யாரும் கூட்டி கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து பேசிக்காக இப்போ அவர் சொன்ன மாதிரி 200 கோடிக்கு பதிலாக 150 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்குரிய சம்பளத்தை அவங்க வாங்கிக்க ரெடியாக இருப்பாங்க. நான் நினைக்கிற ரியல் ஹீரோயிசம் தான் அதுதான். அது வந்து எல்லா ஹீரோவுமே சொல்லணும், அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். நான் இந்த இன்டர்வியூ மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து அது அட்லீஸ்ட் அடுத்த டிகேட்டில் அது நடக்கணும். அதாவது சின்ன படங்கள் இந்த பண்டிகை நாட்களில் ரிலீஸ் ஆகணும், பெரிய படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஓடும். நான் சொல்கிறது செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆனால் கூட டெஃபினட்டாக அவங்க படங்கள் ஓடும். ஸ்லைட் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. பிகாஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு லார்ஜர் தென் லைஃப் இதுக்கு தான்
நான் போய் தியேட்டருக்கு போவேங்கிறது ஒரு மக்களோட மைண்ட் செட் ஆயிடுச்சு. Now you are saying that ஒரு திருவிழா நாட்களில் if you release these films, then even ஒன்றுமே தெரியாத படம் கூட நான் போய் பார்ப்பேங்கிறது ஒரு மென்டாலிட்டி வருங்கிறீங்க. ஆமாம்மா சார், மழைக்கு ஒதுங்கி ஸ்கூலில் ஒதுங்கினேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் திருவிழா நாட்களில் எப்படியாவது சினிமா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ போய் தவறி போய் நல்ல படத்தை பார்த்துருவாங்க. 30 வருஷத்துக்கு நல்ல படம் இல்லைங்கிறீங்களா? இல்லை, நான் சொல்ல அது நல்ல படங்கள் சொல்றது மாஸ் படங்கள் வேற சார். மாஸ் படங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ஹீரோஸ், அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த சின்ன படங்கள் எப்போதான் பெரிய படங்கள் ஆகுறது? இப்போ நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அபூர்வ சகோதரர்களோட சேர்ந்து தான் என்னுடைய புதிய பாதை ரிலீஸ் ஆச்சு. அப்போது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க 4 பேர். என்னுடைய ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அது ரிலீஸ் அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும். நான் ஏதோ ஒரு பயங்கர ஒரு இதில் இருந்தேன். 2 படமே நல்லா ஓடிச்சு. நான் சொல்கிறது அப்படிலாம் ஜனங்க வந்து அந்த படத்தை தான் பார்த்தே தீரணும்லாம் கிடையாது. அப்போ வந்து பெரிய மாஸ் ஹீரோ தான் கமல் சார். அதே மாதிரி தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கதை திரைக்கதை வசனம் வரும்போது அஞ்சானோட சேர்ந்து நான் ரிலீஸ் பண்ணேன் அந்த படத்தை. ஆனால் இதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் பப்ளிசிட்டி பண்ணி நான் ஒத்த செருப்பு ரிலீஸ் பண்ணும்போது இதே பிரச்சனை தான். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸுங்கிறத நம்ம தனியாக ஒதுக்கி வச்சு அவங்க எந்த டேட்டில் வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். 33ஆம் தேதி 42ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படங்கள் ஓடுங்கிறது என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அழுகுறாங்க சார். பெரிய படங்களோட ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர், when I met them in person, they say it's very difficult. இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுத்து அது ரெக்கவர் ஆகுது. You might see box office numbers and all that, but if you compare it with our cost, we are just breaking even. So நீங்க ரெண்டு பேரும் ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறீங்க. So I want to ask you this question. ஆடை அண்ட் டூலெட் இப்போ வந்து நீங்க கஷ்டப்பட்டு தியேட்டரில் கொண்டு வரீங்க, அண்ட் அதுக்கு டு கெட் பீப்புள் தேர், அதோட பெரிய கஷ்டம். ஸோ இந்த படங்களை வந்து டைரக்டாக ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷனா? நான் படம் அது பண்ணால் என்ன, வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்? நான் படம் எடுக்க போகும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த படம் தேட்டருக்கு வராது, வந்தாலும் ஒரு நாள் கூட ஓட வேணாம் அப்படின்னு நினச்சேன். அந்த படத்தை எடுத்தோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற எல்லாமே இப்போ ஒரு சிஸ்டத்தை பற்றி பேசும்போது, சிஸ்டம் வந்து ஹீரோ சென்ட்ரிக் சிஸ்டமாக தான் இங்கே இருக்குது கடந்த 100-125 வருஷமாக. அதை நம்ம பிரேக் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ வெற்றி மாதிரி சில டேரக்டர்ஸ் உள்ளே வந்து வேறு சில ஆஃப் பீட் சில விஷயங்களை பண்ணும்போது அது இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. இப்போ என்னோடய கவலை, நான் நினைக்கிறது என்ன விஷயம்னா, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சினிமாவை தேட்டரை விட்டு வெளியில் கொண்டு போகிறது இருக்குல்ல, நம்ம தேட்டரை சார்ந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ், தமிழில் இல்லாத கிரியேட்டர்ஸே இல்லை. மியூசிக் சைட்டு, ஃபிலிம் மேக்கர் இருக்கார், இவர் வித்தியாசமான விஷயங்கள் செய்கிறாரு, இவங்க இருக்காங்க. ஸோ அது ஏன் நீங்கள் தேட்டருக்குள்ளே போய் நம்ம ஒரு ரிலீஸ் பண்ணணும், அவங்க வெயிட் பண்ணணும், தேட்டர் கொடுக்கணுங்கிற, அதை தாண்டி வெளியில் உலகம் பெருசாக இருக்குது, அங்கே நம்ம போகலாமேங்கிறது தான் என்னோட விருப்பம். அப்போ ரியல் அந்த பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் ஏன் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணக்கூடாது? நீங்கள் தேட்டருன்னு நீங்கள் யோசிக்கும்போது ஹீரோன்னு ஒருத்தர் வந்துடுறாரு, ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வந்துடுறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துடுறாரு, அப்புறம் தேட்டர் சிஸ்டம் வந்துடுது. இதை தாண்டி வெளியில் ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் சாரோட பாட்டு எல்லாமே நான் அவ்வளோ ரசித்து பார்க்குறேன், நம்ம சீரியஸான படங்கள் பார்த்தா கூட. ஆனால் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் ஏன் முழு படத்துலேயும் வரலை, அல்லது ஏன் வராமல் போகுது அப்படின்னா அவருக்கு இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவரே சொல்கிறாரு. இப்போ வெற்றியோட படங்கள் இருக்கக்கூடிய அந்த போல்ட்னஸ் வந்து ஏன் முழுமையாக வெளியில் வரலை அப்படின்னா அவருக்கு இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவரும் சொல்கிறாரு. ஸோ இதை தாண்டி இந்த அடுத்த 10 வருஷங்கள் அடுத்தவங்க எடுக்க போகிற படங்கள், அதாவது நீங்கள் 10 படங்கள் இப்படி எடுங்க, ஒரு படமாவது உங்களோட பொட்டென்ஷியலை காட்டுறது மாதிரி இதுதான் நாங்கிற மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் எடுக்கணுங்கிறத என்னோட விருப்பம். அப்போ நம்ம அஜினபி பண்ணுறேன். வெரி குட், வெரி குட். ஹிந்தியில் இல்லை ஒரு நாவல் ஏன்னா இப்போ நம்ம மாஸ் பற்றி பேசுகிறேன் சார். மாஸுங்க இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் போகிறோம், நீங்கள் சொல்கிற ஒரு பெரிய ஒரு பணக்காரோட வீட்டுக்கு போகிறோம், அதை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம். ஆனால் நம்ம வீடுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம். அது மாதிரி நம்மளோட வேல்யூஸை விட்டுறாமல் நம்மளோட எத்தினிக்ஸை, நம்மளோட அடையாளங்களோட ஒரு படங்கள் பண்ணணுங்கிறத என்னோட விருப்பமாக இருக்குது. இல்லை, நானும் சார் சொன்ன மாதிரி தான். நான் ஆடை பண்ணும்போது இது செகண்ட் மூவியாக பண்ண வேணாம், எல்லாரும் இன்னொரு அது மாதிரிலாம் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் 7 பாட்டு இருக்கும், லவ் இருக்கும், ஆக்ஷன் தவிர மற்ற எல்லாருக்கும் ப்ராப்பர் கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே முடிஞ்சதை ட்ரை பண்ணது தான். அப்புறம் நான் சும்மா ஏன்னா இப்படி கேட்குறவங்ககிட்டலாம் நான் வெற்றிமாறன் சார் சொன்னேன். அவர் வந்து பொல்லாதவன் ஆடுகளம் பண்ணிட்டு விசாரணை பண்ணார். அதில் வந்து ப்ராப்பரான அந்த டெம்ப்ளேட் சாங்ஸ் இருக்கணும்னு அவசியம் படல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் பச்சை கிளி முத்துசரம் பண்ணீங்க, நடுநிசி நாய்கள் பண்ணார் கௌதம் மேனன் சார். இதெல்லாம் தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாகவே தோணுச்சு. நம்ம தைரியமாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஒரு படம் 2 படத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம அடையாளம் மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம பண்ணோம். பிரபு சாலமன் சார் வந்து ஒரு 7-8 ஜானர் பண்ண பிறகு தான் மைனா பண்ணார். ஸோ அவங்களாம் தான் நான் அன்றைக்கி நாளைய இயக்குனரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, 2 பேரையும் ஒன்றா பார்க்கணும்.
ஸோ அதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எனக்கு. பண்ணணும் இதை, நம்ம இப்போ தான் கால் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வலிக்கும் தான் வீட்டில் தானே உள்ள போகிறோம் என்னன்ட்டு தைரியமாக தான் பண்ணது அது. அண்ட் ஆடையில் வந்து ஆடைன்ற பேரில் இருந்தே ஒரு சின்ன கமர்ஷியலான ஒரு விஷயமும் ஒட்டிக்கிட்டே வந்தது கூட. அது கூட இப்போ வந்துட்டு இருக்க படங்களுக்கு நடுவில் இந்த படம் வர்றதுனால அது ஜென்ரலாகவே அதுக்கு ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருக்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5-6 பாட்டு இருக்குது. சுசீலாமா பாடலை ஒன்று ரீமிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு கமர்ஷியல் இதுக்குள்ளே தான் இருந்தது அந்த படம். அண்ட் ப்ரொடியூசரை சேவ் பண்ணுன்றதுக்காகவும் சில விஷயம் இருந்தது, டுவர்ட்ஸ் த எண்டு இருந்தது. அது ப்ராப்பரான ரிலீஸ் இருந்ததுன்னா ப்ரொடியூசர் நினச்சதும் இந்த படம் பண்ணியிருக்கோம், நான் நினச்சதும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாதிரி மிஸ்கான்செப்ஷனில் இனிஷியலாக வந்து அது ஃபெமினிஸ்ட் ஆங்கிள்லாம் வந்து வேறு மாதிரி மாறிச்சு. இப்போ வந்து ஓடிடியில் பார்க்குறாங்கன்னா அவங்க அமலாவோட ஆஃப் ஸ்க்ரீன் இமேஜோ இல்லை என்னோட ப்ரீவியஸ் படமோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம ஒரு படம் சினாப்சிஸ் அதை படித்தாங்க, சப்டைட்டிலோடு அந்த படம் பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண இடத்த மட்டும்தான் திட்டிருக்காங்க தவிர மற்றபடி படமாக போய் சொன்னாங்க. ஸோ அந்த பாக்கியம் இருக்குது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது. நம்மளோட ப்ரீவியஸ் எல்லாம் தேட போகிறதில்ல, நம்மளோட நடித்த ஆர்டிஸ்ட்டு அப்புறம் எந்த ரீஜன்லேருந்து வந்திருக்குலாம் பார்க்காம அந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அது அந்த இதை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து இப்போவே வந்து நிறையா படங்களை இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுங்கள், அப்போ நாங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம், அதை இப்போ ஆன்லைனில் விடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி படங்களாகவும் பண்ணுறதுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ ரெண்டுமே பண்ணலாம். தேட்ரிக்கலாக டார்கெட் பண்ணுற படங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. சார் சொன்ன மாதிரி மாஸ் படங்கள் வந்து எனிடே இருக்கும், ஜானர்ஸ்லேயே இருக்குது. சில ஜானர்ஸ்லாம் மாஸான ஜானர்ஸ் தான். இப்போது ராம்காம்னா அதில் பேர்லேயே வந்து மாஸ் போயிடுது கொஞ்சம். அதுவே த்ரில்லரோ ஆக்ஷனு அப்புறம் ஹாரர் இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி சின்ன படங்களில் ஒரு நியூ கமர் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் வந்து மாஸ் பண்ணணுன்னா அது பேய் படமாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இருக்கலாம், அதில் தான் மாஸ் பண்ண முடியும். அவர் வந்து ஓப்பனிங் சாங் இப்போ பெரிய ஹீரோஸே வந்து நீங்கள் முன்னே இருந்த மாஸ்க்கு இப்போ இருக்கும் டெஃபினேஷனும் மாறிடுச்சுல்ல. வந்து மாஸ் படம்னா ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஹீரோயின் இன்ட்ரோன்றது ஒன்று இருக்கும், ஹீரோயின் சாங்ஸ் இருந்த மாஸ் படங்களும் இருக்குது, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போது நீங்கள் தெரிய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை கூட பாடுற பாட்டு தான் ஃபஸ்ட் பாட்டாக இருந்திருக்கு. மாஸ் சாங் இருக்குது பட் ஆர்டர் மாறி இருக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ கமர்ஷியல் படங்களுக்கான பேட்டர்ன் மாறிட்டே தான் வருது. Let's start from the beginning. இப்போ முதல்ல you have Sridhar, S.S. Vasan, Sridhar, அப்புறம் பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், அப்புறம் 80s மணிரத்னம், தென் சங்கர், அந்த மாதிரி எல்லாருமே வந்து தியேட்ரிக்கலாக தே மேட் அ நேம் ஃபார் தெம்செல்ஸ்ல. எல்லாருமே வந்து தியேட்டரில் படத்தை பிகாஸ் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓடிடியில் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் டிரெக்டர்ஸ் வர do you think there is a chance? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். தமிழில் முதல்ல அதுக்கு முன்னாடி we have to see one thing about தமிழ் சினிமா which I feel is a blessing. நீங்கள் மலையாளத்தில் எடுத்தீங்கன்னா இருக்குது, தெலுங்குல கூட இருக்குது, கன்னடாவில் கூட இருக்குது, பேரலல் மூவ்மெண்ட் இருக்குங்க. தமிழில் பேரலல் மூவ்மெண்ட்டே இல்லை. நீங்கள் என்ன படம் பண்ணாலும் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் கேட்டு பண்ணணும். அவர் டூலெட் எடுத்தாலும் அது தியேட்டரில் தான் போட்டு ஒரு 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 பாஷா பார்க்குற ஆடியன்ஸ் தான், ஒரு பிகில் பார்க்குற ஆடியன்ஸ் தான் வந்து அதையும் பார்க்கணும். அப்போது அந்த சேலஞ்ச் ஃபார் அ பேலன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நான் வந்து விசாரணை பண்ணும்போது தான் சொன்னேன், இந்த படம் மட்டும் ஓடிடுச்சுன்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தான் உலகத்திலே மோஸ்ட் ரிஃபைன்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள். ஏன்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் அப்படியே ரொம்ப ஸ்டைஃப்லிங்காக இருக்குது, கிரிப்பிங்காக இருக்குது, பட் ஸ்டைஃப்லிங்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே பார்த்துட்டு நான் அதை சொன்னேன், இந்த படத்தை மட்டும் நம்ம ஆளுங்க பார்த்துட்டாங்கன்னா மோஸ்ட் ரிஃபைன்டு மெயின் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் நான் சொல்லி பேசிட்டு இருப்பேன். அப்போ என்னன்னா நமக்கு இருக்கிற நெருக்கடி அட் த சேம் டைம் தட் இஸ் த பிளெஸிங் ஆல்சோ. எது பண்ணாலும் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் கொடுக்குறோம். அப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் கொடுக்குறோம் போது டு ஸ்டார்ட் வித் வி ஸ்டார்ட் வித் அ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா ஒரு ஃபில்ம் மேக்கர் இப்போ அரவிந்தனுடைய ஒரு படம் மாதிரி ஒரு படம் தமிழில் வரவே வராதுன்னு நினைக்கிறேன் நான். வேர் ஹீ வாண்ட்ஸ் டு மேக் அ ஃபில்ம் அண்ட் ஹீ டஸ் அ ஃபில்ம். நம்ம வந்து வி கேன் கோ க்ளோசர் டு ரே. ஒரு கட்டக் மாதிரி நம்ம பண்ண முடியாது, ஒரு அரவிந்த் மாதிரி பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். பிகாஸ் தட் இஸ் நாட் இன் அஸ். வி ஹவ் க்ரோன் அப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சினிமான்னு வரும்போது நம்ம வேறு மாதிரி தான் வந்திருக்கோம். அட் த சேம் டைம் இது வந்து ஓடிடி as I said it is a writer's medium. It's not a director's medium of much. பிராண்ட்ஸு இப்போது அந்த இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பண்ணவங்க வந்து அந்த ஷோ ரன்னர்ஸ் 2 பேர் தானே பாப்புலர், நாட் த டிரெக்டர்ஸ். அப்போது இப்போ கௌதம் இஸ் மேக்கிங் அ ஃபில்ம், that series is like that becomes effectively it is taken to the viewers because of his brand, which is created through cinema. Yeah, more than his
ஒர்க் விதின் தட். அவர் வந்து ஒரு பேர் எடுத்துட்டு உள்ள வந்திருக்காரு, அந்த நேம் இப்போ பிராண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து he need not direct that next season. If they have a next season, he doesn't need to direct it. He can be the showrunner. அந்த ஃபேஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் ஓடிடியில் வந்து டைரக்டர் இன்னும் நான் நினைக்கல, ரைட்டர் தான் அந்த ஃபேஸ். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டர்ஸ் உள்ள வராங்கன்னா தே வில் பி த ஃபேஸ். நம்ம தான் அந்த ஃபேஸாக இருப்போம். தட் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபேஸ் தான் வரும். எஸ் நீங்கள் இதுலேருந்தே ஒரு ஸ்டார் வரணும்னா ஐ திங்க் ரைட்டர்ஸ் வில் பி த ஸ்டார்ஸ். நான் சொல்கிறது வந்து சீரீஸ் தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். சீரீஸ் அண்ட் ஆல்சோ ஓடிடியோட எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த பிஞ்ச் தான் நினைக்கிறேன், பிஞ்ச் வாட்சிங் தான் நினைக்கிறேன். இல்லை யூ சிட் அண்ட் வாட்ச் ஃபார் 6 hours 7 hours அப்படி அதுதான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்ல. இப்போ அவருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து சில படங்கள் ஓகே நீங்கள் வந்து டூலெட் வந்து யூ செட் நான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணேன்னு யூ குட் ஹவ் ஜஸ்ட் ஹேட் இட் அஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபிலிம். பட் உங்கள் த ஸ்கோப் ஆஃப் டெல்லிங் ஸ்டோரிஸ் இன்க்ரீசஸ்ல. நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை யோசிக்காமல் ஒரு ஹீரோவை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல. இது சீரியஸாக சொல்ல படமாக சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது அப்படி கிடையாது. ஆனால் சார் சொன்ன மாதிரி வேறு கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் அடல்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரூட்டலாக இருந்தால் அதுக்கு ப்ரையாரிட்டி, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. லிவின் வச்சு நிறைய படங்கள் வந்தாலுமே இப்போ கொஞ்சம் வைலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுதா இல்லையான்றது கூட செகண்டரி ஆகிடுது. சில செல்லிங் பாயிண்ட்டாக ஆக்க சில விஷயங்கள் ஓடிடிலே சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்கும் சென்சார்ஷிப் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக்காக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அது இருக்குது, அது வேணும், அப்போ தான் அதுக்கு நியாயம் பண்ண முடியும் அப்படின்னா அது இருக்கலாம். இப்போ வெளியிலேருந்தும் சில விஷயங்கள் திணிக்கப்படுறதும் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆடை பண்ணதுக்கப்புறமே வந்து என்கிட்ட 2-3 பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்தே கேட்டாங்க. நான் தான் அவங்களுக்காக அசம்பிள் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டவங்க இருக்காங்க. அவங்க கேட்கும் போது அவங்களோட இன்டென்ஷன்லேயே தெரியுது ஆடை பண்ணியிருக்கான்னும் போது நான் வேறு ஏதாவது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் பண்ணலாம், ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று பண்ணலான்னாலுமே சும்மா ஐடியாவாக சொல்லணும்னு சொன்னா கூட ஆடை மாதிரி இல்லை அதில் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறது என்ன, எதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதெல்லாம் இருக்குது. தோல் சம்மந்தப்பட்டதாக அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சார், நான் வந்து வெறும் தேட்டர்லேயே படம் பார்த்து வளர்ந்தேன். வெலிங்டன், சித்ரா, பிளாசா, இந்த மாதிரி இந்த தேட்டர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம படம் பார்த்து வளர்ந்தது. நம்ம படம் தேட்டரில் பார்க்குறது தான் எனக்கு பிடிக்குமே தவிர அது சின்ன ஸ்க்ரீனில் யார் பார்த்தாலும் எனக்கே பிடிக்கிறதில்ல. இந்த பர்டிகுலர் ஒத்த சிறப்பு ரிலீஸ் டைமில் என்னாச்சுன்னா, இப்போ சார் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி படங்கள் தான் பார்க்குறதுங்கிறது இந்த டிக்கெட்டில் கொஞ்சம் மாறி இருக்குது. நான் சொல்கிறது 2010லேருந்து 2019 நானே தான் ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் பண்ணேன். அப்போ வந்து ஒரு காக்கா கூட அந்த தேட்டர் பக்கம் வந்ததில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற ஆடை மாதிரி அந்த நியூட் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் தேட்டருக்கு வராங்கன்றது ஒத்த சிறப்பில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஓப்பனிங்லேயே சொல்கிறோம், இதில் ஒரே ஒரு ஹால், ஒரே ஒரு ஆள், வேறு ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். அப்படி சொல்லியும் இந்த தேட்டருக்கு வந்து கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தது. எனக்கு பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணது பெரிய பெரிய படங்கள் பேரலாக வந்தது. காப்பானும், நம்ம வீட்டு பிள்ளையும், அசுரனும் வந்ததுனால என்னாச்சுன்னா நம்ம படம் வந்து ஒதுங்க வேண்டியதாக இருந்தது. அப்படியே 5 வாரத்தை தாண்டி போச்சுன்னா அது பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். அது வந்து ஆடியன்ஸ் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எங்கேருந்து வந்ததில்லை. இதெல்லாம் தாண்டி அது நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்குது பாருங்கள். உலகம் பூரா இந்த படத்தை பார்த்தாங்க. இப்போ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு படம் பார்த்துருக்காங்க. அது என் கைக்கு வரலையே தவிர 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு ஒத்த செருப்பு பிகாஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான இந்த பிளாட்ஃபார்முக்கு போனதில். அதனால் தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்லணும். எப்போதுமே எனக்கு இது ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் என்னென்னா லாங்குவேஜ் வந்து மூவி வியூயிங்க்கு இனிமேல் தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. யூனோ எனி லாங்குவேஜ், எனி கல்ச்சர், ஐ கேன் வியூ இட். இப்போ எனக்கு என்னென்னா என் லாங்குவேஜில் நான் எடுக்கிற படம், என் மக்களுக்கான படம், அதை முதல்ல இங்கே கன்சியூம் பண்ணிட்டோம், அப்புறமா வெளியே பார்க்கலாம். நான் எப்போதுமே இப்படி தான் பார்ப்பேன். அதில் கொஞ்சம் செல்ஃபிஷாக நான் யோசிப்பேன். அது எப்படி வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஐ ஃபீல் தட் வே. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேவையே இல்லை. இப்போ நார்கோஸ் ஸ்டார் வந்து அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார், ஹீ இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டார். அண்ட் இது சீக்ரெட் கேம்ஸுக்கு அப்புறம் the visibility Nawazuddin and Radhika இவர் Saif has received is so immense, breaking barriers. அது வந்து ரொம்ப அந்த சப்டைட்டில் வச்சுட்டு இன்டர்நேஷ்னலாக போகிறது இருக்கு இல்லையா. நாளைக்கு வந்து மொரோக்கோவில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒத்த செருப்பு பார்த்துட்டு அது இன்ஸ்பயர் ஆகி அப்போ நம்ம வந்து டைவர்சிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் இப்போ ஹையர் பண்ணுறது இருக்குல்ல, ஓகே இந்த டைரக்டர் நம்ம அங்கே ஹையர் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறது இருக்குது, இந்த ஆக்டரை நம்ம அங்கே ஹையர் பண்ணலான்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணாது. ஐ ஹேவ் சம்திங் டு ஆட் டு தட். ஃபேர்வெல்னு ஒரு படம் பார்த்தேன் நான் யூஎஸ்ல இருக்கும்போது. ஐ திங்க் ஷீ இஸ் அ சைனீஸ் ஆக்டர் அண்ட் ஷீ இஸ் வெரி பாப்புலர் தேர். ஸோ த கான்செப்ட் வந்து ரீஜனலாக தான் இருந்தது எனக்கு அந்த. பட்
they made a Hollywood film. So probably that is also another area, you know, we are limiting ourselves to Tamil Nadu in Tamil padam, and I think the world is opened up. Yeah, that is another thing we can look at. Maybe if we make these films in English, அப்போல்லாம் வந்து கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? ஐ திங்க் திஸ் இஸ் அ டைம் டு எக்ஸ்ப்ளோர் தட் பாசிபிலிட்டி. நமக்கு தேவையில்லைன்ற இங்கிலீஷ் தேவையில்லைன்ற நம்ம லாங்குவேஜ் வித் சப்டைட்டில்ஸ், அதுதான் சொல்றேன். நம்ம இப்போ நீங்க நான் சொல்றேன் தியேட்டர்ஸ்க்கு போறதுக்கு, மெயின் ஸ்ட்ரீம் தியேட்டர்ஸ்க்கு போறதுக்கு அது வந்து நம்ம ஓகே. One more statistics I read, I don't know, all of you might already know about this. Hindi films oda market is 15%, but Tamil films oda ivlo dooram Hindi films ka market irundittu kuda they have only 15% of the share out of 1800 films made in India, but Tamil cinema has got 13% share. Kerala has got, Malayalam films has got 7% share, and the international market for Tamil films is also very wide compared to other regional languages. I think we are in the right place in Tamil cinema. That's why probably everybody wants to be. That's a very interesting. 65 countries we have so 13% is quite good, no? I was going to say something that Vetri kind of touched upon. Reach இருக்குல்ல, like for example ஒத்தசரப்பு being watched across, நம்ம அந்த தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் பார்க்காம அந்த ரீச்க்கு these platforms, films going out really works. One more thing that we be hearing because of social media, in the whole division of film, first half நல்லா இருக்கு, second half நல்லா இல்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிக் ஹோலா பார்க்காம இந்த மாதிரி பிரிச்சு பார்க்குறது, அதெல்லாம் how has it affected the way you think about films? நீங்க யோசிக்கிறப்போ அதெல்லாம் யோசிக்கிறீங்களா? ஐயோ இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களே, இந்த மாதிரி சொல்லுவாங்களே? ஆமா இருக்கு. லைக் we are victims of it, unintentional and unconscious victims of this. லைக் நம்மளே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, படம் எப்படி இருக்கு நம்ம மட்டும்தான், ஐ திங்க் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இல்லை கிடையாது, ஓடும் ஒரு 3 weeks அப்படியாவது, அப்புறம் வந்து 100 days, அதெல்லாம் நமக்கு தான். முன்னாடி அப்படி இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பருங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது. அப்புறம் அந்த இன்டர்வல் மட்டும் கிளைமேக்ஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் செம்ம. இது அந்த உண்மையிலே வந்து வி ஃபெயில். அது வந்து ஐ திங்க் இது வந்து இது உடனே ஏதாவது ஒன்று போடணும், ட்வீட் பண்ணணும் அல்லது ஒரு ஷேர் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் போடணுன்ற அந்த ப்ரெஷர் தான் நினைக்கிறேன். மச்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, அப்போ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான வேர்டிக்ட் ஆகிடுது. செகண்ட் ஹாஃப்க்கு வேறு ஒரு வேர்டிக்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் நல்லாவே இல்லை, ஓகே ஸோ ஓகே ஒரு தடவை பார்க்கலாம், இது ஒன்று இருக்குது, இந்த ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது ஒன் டைம் பார்க்கலாம், அது ஒரு மேஜரான இது. சார் யூ ஆர் ஃப்ரம் த ப்ரீ சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில், ஸோ நீங்கள் வந்து படத்தை பற்றி யோசிக்கும் போது இந்த மாதிரி இப்போ யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர் எப்படி இருக்கும்லாம் உங்களுக்கு ஃபேக்டர் ஆகுமா? இல்லை, எனக்கு வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கு நடுவில் அந்த இன்டர்வல் பிளாக் பற்றி சொன்னார்ல, இது ரொம்ப பெரிய டீச்சிங். அது நமக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கேஆர் விஜயா நடித்த ஒரு படம், பேர் மறந்து போச்சு, முத்துராமன் கேஆர் விஜயாவை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டுட்டு வருவார் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவார், திறந்தா உள்ள கேஆர் விஜயா. அதுதான் இன்டர்வல் பேங்க். அது நமக்கு அப்படியே சொல்லி பழகி போச்சு. ஓப்பனிங் எப்படி இருக்குது, எண்ட் எப்படி இருக்குது, நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ப்ரொடியூசரோ கேட்பாங்க என்ன இன்டர்வல் பிளாக். ஏன்னா அங்கே நம்ம எவ்வளோ சாட்டிஸ்ஃபை அனுப்புகிறோமோ அப்போ தான் அவன் திரும்பி நல்லா இருக்கும். முந்தானி முடிச்சலாம் நான் பார்த்துருக்கேன், முந்தானி முடிச்சல யாருமே இன்டர்வல் ஏஞ்சி போகல. அவள் குழந்தைய போட்டு தாண்டுறது ஸ்கிப்ரி சிக்னு அப்படி போகும்போது எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கேன். இத்தனைக்கும் அவன் ஊரா விட்டு குழந்தைய போட்டு தாண்டுறா, அவன் தன்னுடைய குழந்தைய போட்டு தாண்டினா தான் ஏதாவது ரிஸ்க்கு, புரியுதுங்களா? அந்த பண்ணி கூட அவர் ஏமாத்திருந்தார். அதனால் நாங்கள் அங்கேருந்து வளர்ந்ததுனால நமக்கு அந்த இன்டர்வல் பிளாக் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது. இதை நான் கிண்டலாக பேசி கதை திரைக்கிற வசனம் அப்போ இவர் சொல்கிற மாதிரியே இன்டர்வலில் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, தியேட்டரில் இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாமா இல்லாட்டி முக்கியாக இருக்குன்னு போடலாமா அப்படின்னு சொன்னோன்னே இன்டர்வல் வந்துடும். அதை நம்ம கிண்டல் அடிச்சு நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி நம்ம எதெல்லாம் பார்த்து சிரித்து கிண்டல் அடித்தோமோ அது நம்ம படத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டதுனால எனக்கு இந்த மாற்றங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லாட்டி நான் கதையே இல்லாமல் ஒரு படம் பண்ணலான்னு தைரியமாக வந்து கதை திரைக்கதை வசனம்னு ஒன்று பண்ணுறதுக்கெலாம் தைரியமே வராது. அதனால் நான் இதெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது இந்த மாற்றம். இந்த சோஷியல் மீடியா சார் ப்ரீ சோஷியல் மீடியா சொன்னார்ல, இப்போ எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஸ்கிரிப்டே முடிச்சுட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட இப்போ இருக்கிற பசங்க அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொன்னோன்னா, இந்த டைலாக் நல்லா இருக்குன்னா இது மீமா கூட மாறும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சொல்கிறது கேள்விப்பட்டேன். இது டிக்டாக்லாம் பண்ணுவாங்க, இது கேட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குன்றதுக்கு நம்ம பேசும்போது வடிவேல் டைலாக் சொல்லி பேசுவோம்ல, அதை வந்து மேமா பார்க்குறாங்க, அவ்வளோதான் அவங்க மாறி இருக்காங்க. அப்போ நாங்கள் தெரியாது, ரம்பா சார்லாம் மீமா மாறுன்றது அப்போ நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அப்போ அப்படி தான் பண்ணோம்.
ஜென்ரலாகவே ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 60 பேருக்கு படம் பிடிக்கும், ஒரு 40 பேர் வெற்றி சொன்ன மாதிரி வேறு ஒரு கருத்தோடு தான் அவங்க தேட்டரோட வெளியில் வருவாங்க. ஸோ லார்ஜ்லி ஒரு 60 to 70% கேப்சர் பண்ணிட்டோம்னா தட் ஃபில்ம் வில் ஒர்க். அதுக்கு கான்டென்ட் தான் முக்கியம். படங்கள் வந்து ரிவ்யூஸ் தப்பாக இருந்தாலும் நிறைய பெரிய படங்கள் வந்து பெரிய படங்களாக போய் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது சொல்கிற பாயிண்ட் எனக்கு ரிவ்யூஸ், இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் டஸ் நாட் இம்பேக்ட் the collection revenue in any way. Definitely. Not at all. இப்போ எனக்கு வந்து உண்மை தான். இப்போ நான் வந்து ஒரு படம் ஃபாக்ஸோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணேன், அண்ணனுக்கு ஜெய் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்குள்ளவே வந்து இமைக்கா நொடிகள் வந்துச்சு. போத் ஃபிலிம்ஸ் காட் ரிலீஸ்ட். நீங்கள் அந்த ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இமைக்கா நொடிகளை விட அந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் இமைக்கா நொடிகளை விட அண்ணனுக்கு ஜெய்க்கு வந்து டீசென்ட் ரிவ்யூஸ். ஆனால் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஜெய் கலெக்டட் வே லெஸர் தேன் வாட் இமைக்கா நொடிகள் டிட். ஓகே, இமைக்கா நொடிகள் வந்து they had a lot of issues with the film. Reviewers, people watched the film, they were engaged, they liked it. So kadasiya, one wish for Tamil cinema in the next decade na, what will you say? நான் சுற்றி அதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. நம்ம நினைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான, ஏன்னா ஆடியன்ஸ் இஸ் த சேம், they'll accept whatever you give them is what I feel. ஆடியன்ஸோட ட்ரெண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான கான்டென்ட்டை அவங்க வந்து 2 hours 2.5 hours அவங்க பார்ப்பாங்க. அது தேட்டரில் கொண்டு வரதுக்கு நிறைய மீன்ஸ் இருக்குது. அந்த படம் நல்லா நம்ம பண்ணுறதுக்கு வசதியான சில விஷயம் உள்ளே வரத்துக்கு ஹீரோஸ் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க அந்த கான்டென்ட் அவங்க ரசித்து உள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஐ விஷ் ஃபார், தட்ஸ் வாட் ஐ ஹோப் ஃபார். எனக்கு கொலாபரேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ், கொலாபரேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், இது ரெண்டுமே நடக்கணும். பெரிய ஹீரோஸ் 2-3 பேரும் ஒரே படத்தில் பார்க்கணும். அந்த மாதிரி அது இந்த டெக்கேடில் இந்த செஞ்சுரிக்கே நான் ஆசைப்படுறேன். இது எல்லாமே லிங்க் தான். இது ஆப்வியஸ்லி இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் 5 years சுற்றிட்டு இருக்கு வித் 4 heroes. எனக்கு 4 heroes தேவை, ஆனால் 4 heroes வர மாட்டேன்றாங்க. சோலோவாக பண்ணலாம் இல்லை அவங்க எதுக்கு அப்படின்றதான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த படம் பண்ணவே முடியாது. ஸோ கொலாபரேஷன் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் வி ஆல் ஹோப் ஃபார். அவர் மிஸ்டர் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அந்த டைரக்டர்ஸ் மேலே கிரியேட்டர்ஸ் மேலே மரியாதை வந்ததுக்கப்புறமேல என்ன வரும்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிவுட் மாதிரி அப்போ அந்த 5-6 ஹீரோலாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். என்னுடைய பிரச்சனை வந்து முதல்ல இந்த சினிமாவில் இருக்கிற ஜாதி பிரச்சனை குறையணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதியான பிரச்சனைகள் குறையணும். அதுக்கு கொஞ்சம் மேல் ஜாதி கொஞ்சம் இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் சொன்ன ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபிலிம் டைமில் இந்த பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறத தவிர்த்து சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த சின்ன படங்கள், இல்லாட்டி நம்ம சும்மாவது எலெக்ஷன் அப்போ ஓட்டு வாங்கும்போது மட்டும்தான் இதை பற்றி பேசுவோம். சிறு படங்கள் ஓடினா தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு எலெக்ஷன் அப்போ ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் எல்லா ப்ரொடியூசரும் வந்து பேசுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி படங்கள் ஓடினா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் நிறைய திறமைகள் இருக்குது. இப்போ அருவி மாதிரி படம் ஒரு பெரிய இவர் சொல்ல மாதிரி சிவி குமார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து இல்லாட்டி ட்ரீம் வாரியர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து வெளியில் வந்து எடுப்படுது. இல்லாட்டி என்ன மாதிரி ஒருத்தன் படம் எடுக்கும்போது அதுக்கு நாங்கள் தலையணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி முன்னேறும். அதான் சார், நம்ம அடையாளங்களோடு இருக்கக்கூடிய படங்கள் வரணும். இப்போ வெற்றி சொன்னது மாதிரி ரைட்டர்ஸுக்கான ஒரு காலம் வர்றது மாதிரி இப்போ ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு சினிமாவோட ஆத்தர் யார் அப்படின்னா அந்த டேரக்டர் தான்ங்கிற காலம் அப்போ தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா கடந்த 100 வருஷங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோ சென்ட்ரிக்காக தான் இருந்திருக்கும். இப்போ தான் டேரக்டர் சென்ட்ரிக்காக அது மாறுது, அப்போ தான் ரைட்டர் சென்ட்ரிக்காகவும் மாறுது. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வரும்போது இப்போ நம்ம படத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் ஒருத்தர் ஃப்ரான்ஸ்லேயோ இட்டாலியிலையோ ஒருத்தர் பார்க்குறாருன்னா ஒரு தமிழ்நாடுனா இப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க வீடு இப்படி இருக்கும், அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடையாளத்தை பதிவு பண்ணக்கூடிய படங்கள் வரணும். Out of 329 films, only 2 women directors. I think more women representation. நீங்க facts and figures அப்படியே கச்சிதமா வச்சிருக்கீங்க. விஜயகாந்துக்கு அடுத்தபடியா அவங்க தான் அந்த மாதிரி இல்லைங்க, அவ்வளோ டீட்டெயிலாக விஜயகாந்த் மட்டும் தான் சொல்லுவாங்க. Very sad, no? அது ஒரு விஷயம், because you have to hear stories from our perspective also. Definitely. இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று mentoring. I would wish, scripts வந்து before we go into production, there is a expert panel who can mentor and doctor the script. I really wish that happens. I think you'll all make it happen. That's what collaboration of writers you were talking about. மலையாளத்தில் அது நடக்கிறது. ஒரு பெரிய ஹிட் ஓம் சாந்தி ஓசானா மாதிரி ஒரு படம் பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிட்டு ஜேக்கப் இந்த சொர்க்கராஜ்யத்தில் he was an associate director, and that's how they work. Vineet Srinivasan would work for his film. So they collaborate and பட் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாசன் வந்து அவருடைய படத்தில் மோகன்லால் வந்து ஃபாரினில் அப்பளம் விற்கிறாருங்கிறத கிண்டல் பண்ணுறாரு. அங்கே வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க.
ஒரு பெரிய ஹீரோவை அவர் வந்து கிண்டல் அடிக்கிறத ஏற்றுக்க முடியுது. இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். தமிழையும் கிண்டல் பண்ணாங்க சார், பாப்பாத்தின்னு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த படமே பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த டெக்கேட்னு சொல்லுவாங்க. எது பாப்பாத்தின்னு சொன்ன படம் எது? அருவியா? எத்தனை வாட்டி பேசுனீங்க அதை பத்தி? பாப்பாத்தி நான் அந்த கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ வேணா கலாய்க்கலாம், ஹெல்தியாக கலாய்க்கலாம், ஜாதியை வச்செல்லாம் கலாய்க்க கூடாது. தட்ஸ் வாட் ஐ செட் காஸ்ட் ரெப்ரசன்டேஷன். எஸ் 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 அண்ட் பர்சனல் அட்டாக்ஸ். இல்லை நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் லைக் நம்ம வந்து கலர், ரேஸ், சைஸ், ஜெண்டர் இதை வச்சு நம்ம சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதோ இல்லை ஒருத்தர் ஆஸ்ட்ரசைஸ் பண்ணுறதோ அது வந்து ஃபில்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஆர்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறது இஸ் வெரி ராங். அதுதான் நான் சொன்னேன். But Vetri, tell me, see, when we're talking about an oppressed race that or caste that has not been seen in a strong political light in films for a long time, இப்போதான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிடைக்கிறதா? Isn't it natural that will be aggressive? No. See, I'm not against any of that. They should be aggressive. They should be aggressive. And see, aggression வந்து is his defense. Right. He's defending himself. In the process, don't pick up anyone particular. ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் இன்னொன்று, இப்போது ப்ராப்ளம் வந்து அவங்கள பற்றியே கிடையாது. இப்போ வந்து நான் என்னை இவ்வளோ நாள் அப்ரெஸ் பண்ணீங்க, நான் திருப்பி அடிக்கிறேன், ஐம் வாய்ஸிங் மை செல்ஃப், ஐம் வெரி லவுடுன்னு சொல்கிறதுல நமக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒன்று வருது இல்லை, அதுக்கு தான் நம்ம அகேன்ஸ்டாக இருக்கும். when I say that, இப்போ வந்து நம்ம கலர், ஜெண்டர், லைக் காஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம ஆஸ்ட்ரசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இன் ஃபேவர் ஆஃப் தலித் சினிமா தான். Right. இன் ஃபேவர் ஆஃப் தலித் ரெப்ரசன்டேஷன் தான் நான் சொல்கிறேன். So thanks everyone. This has been a great round table. ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, ஃபிலிம் கம்பெனிக்கு நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீட்டிங்கில் நாங்களே நினச்சா முடியறது இல்லை. எனக்கா ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து பேச முடியுது, நம்ம எல்லாம் சேர்ந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் நிறைய மோர் கம்ப்ளைண்ட்ஸோட நம்ம மறுபடியும் சந்திக்கணும். Thank you so much. Thank you.